ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உரபா கபா சந்த ரக்ஷ பௌரியாச்சலா தேசம் புராக்கன பௌஷாந்த ரகதுரியாச்சலா. கிருபை உள்ளவரே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்படுறதா நல்ல காலை வேலைக்காக நன்றி தகப்பனே. இம்மட்டுமாய் நாங்கள் தேவ சமூகத்தில் கூடி வந்து ஆண்டவரே, இந்த வேதாகம கல்லூரியினுடைய முதலாவது நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஒருமித்து கூடி வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக எங்களுக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நம்ம தூங்குறதான ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் ஆண்டவருக்கு தாவை பாடங்கள் எங்களோட வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய அஸ்திவாரத்தை ஏற்படுத்துகிறது. ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு இன்னும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமான ஆண்டவரே மாளிகையாக கட்டப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தேவனுடைய கிருபை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. தேவனுடைய பெரு நிறைவாக இருக்கட்டும், கர்த்தருடைய மகிமை நிறைவாக தங்கி இருக்கட்டும். ஒவ்வொரு மீதும் அளவில்லாத ஒரு கிருபை பொழிய பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துவோம். வார்த்தைகளாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். பேதுரு சொல்லும் பொழுது யாரிடத்துல போவோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் அல்லவோ ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தையை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விடுமுறை நாட்களும் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க. ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தை பிரயோஜனமாய் பயன்படுத்தும்படி நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம்ப்பா. அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பிரயாசம் வீணா போயிடக்கூடாதுப்பா. நாளுக்கு ஏற்ற நன்மை உண்டு பண்ணுங்கப்பா. நாளுக்கு ஏற்ற பெருமை உண்டு பண்ணுங்கப்பா. நாளுக்கு ஏற்ற அதிசயத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ள கடந்து போறாண்டு, பரிசுத்தாவின் மகிமைக்குள்ள கடந்து போறாண்டு வரை கேட்டு சொல்லுங்க. ஆயத்தப்பட கத்திரிக்கிறது பலன்தா இருக்க, கிருபைதா இருக்க, இறக்கத்தை காண்பீங்கப்பா. தேவனுடைய கரம் நிறைவாக உங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, கிருபைக்குள்ள முழுவதுமாக மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. தேவனுடைய பலன்களை ஆளுகை செய்யட்டும். அடிமை மறைத்து கர்த்தரிங்க பிடிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துவோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் வழி நடத்துகிறார். சகல துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்பேன். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தீர்மானித்தபடியே இன்றைக்கும் தேவ சமூகத்தை கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நம்ம ஆதியாகம புத்தகத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கடந்த நாளிலே நாம் இதை ஆரம்பித்தோம். சில வார்த்தைகளை மட்டும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கண்டுகொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் அவரோட வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தரோட வார்த்தை நம்மை ஒரு அழகான ஆவிக்கேற்ற மாளிகையாக மாற்றிவிடும். ஆமென். ஏன் வேதவசனம் படிக்கணும், ஏன் வேதத்தை கற்றுக்கொள்ளணும்னா அநேக விதமான காரியங்கள் இருக்குது. அப்படி காணப்பட்டாலும் முக்கியமான காரியம் ஆண்டவர் என்ன பண்றோம்னா ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அவருடைய அஸ்திவாரத்தின் மேல, கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தின் மேல நம்ம ஒரு அழகான ஆவிக்குரிய மாளிகையாக ஒரு நாளும் உருவாக்கப்பட்டு வருகிறோம். உருவாக்கப்படுவதற்கு முக்கியமான காரியம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். நான் பார்க்கறத உலகம் அழிந்து போகும், வானம் அழிந்து போகும், பூமி அழிந்து போகும், நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் எல்லாம் உலகத்தை எடுத்து போகும். ஆனால் அழியாத ஒன்று நமக்கு நிலைவரமா இருக்குன்னா அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகும். அந்த ஜீவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதில் நம்ம எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு வசனம் பை வசனமாக நம்ம தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம ஆரம்பித்தது போல ஆதியாகமம் ஆவிக்குரிய வாழ்க்கைகள் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் தலைப்படுத்திட்டு போறதுல முதலாவது நம்ம கர்த்தருடைய படைப்புகளை குறித்து பார்த்தோம். தி கிரியேஷன் ஆஃப் காட் பார்த்தோம். இந்த புதிய வானம் புதிய பூமி என்று படைக்க போகிறார். பழைய வானம் பழைய பூமி ஒன்று என்று காணப்படுகிறது. இல்லையா? கடந்த நாளில் நம்ம தியானிக்கும் பொழுது புதிய வானம் புதிய பூமியில இதெல்லாம் இருக்காது. சமுத்திரம் இருக்காது, வேற என்ன இருக்காது, சூரியன் இருக்காது, இரவு பகல் இருக்காது, எப்பவுமே வெளிச்சமாக தான் இருக்கும். அப்படிதான் பார்த்தேன் இல்லையா? அப்போ இந்த பழைய வானம் பழைய பூமியில வாழ பழகின நமக்கு இந்த புதிய வானமும் புதிய பூமியும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார் அப்படின்னா அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியிலையும் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துக்கும் உலகத்துக்கு ஏற்ற படிப்பு இருக்குது, உலகத்துக்கு ஏற்றதான நிறைய காரியங்கள் இருக்குது. அவை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்துல உயர்ந்த ஸ்தானத்துல பதவிகள் நம்ம வைக்கப்படுகிறோம். அதை விடவும் மேன்மையான ஒரு
காரியத்தை, ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு எருசலேமாகிய மணவாட்டியை கர்த்தர் கொண்டு வர போகிறார் இல்லையா? அந்த அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி வரப்போகிறது. அந்த அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாகிய அந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ள கர்த்தர் எல்லாரையும் கொண்டு வைக்க போகிறார். அதுக்கு தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் ஒருவன் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் மேல அஸ்திபாரமாக கட்டப்படுகிறானோ அவன் தான் ஆண்டனை கொண்டு வர அந்த புதிய வானம் புதிய பூமியில கொண்டு வைப்பான். நான் ஏற்கனவே சொன்னது போல அங்க என்ன இருக்காது? சமுத்திரம் இருக்காது, ஃபுட் இருக்காது, அங்க வந்து சூரியன் சந்திரன் ஒண்ணுமே இருக்காது. ஏன்? அவரே வெளிச்சமா இருப்பார். ஓகே, கர்த்தர் சூரியன் சந்திரனுக்கு பதிலாக அவரே வெளிச்சமா இருப்பார். வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது இல்லையா? இரவு பகல் இருக்காது, சூரியன் சந்திரன் இருக்காது. இப்ப நமக்கு என்ன இருக்குது? இரவு இருக்குது, பகல் இருக்குது, சந்திரன் சூரியன் எல்லாம் இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது. ஆனா அங்க எதுவுமே இருக்காது. ஏன்? பரிசுத்த ஸ்தலம். ஓகே, ஒளியா இருக்கிறார். இப்ப நம்ம நிறைய காரியம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சமுத்திரத்தை பாருங்க. இப்ப சமுத்திரம் எதனால ஒரு இருக்குது? தண்ணி குடிக்கிறது இருக்குது. தண்ணி தேவை. இது மழை உருவாக்கப்படுறது இதன் அடிப்படையில, சமுத்திர அடிப்படையில் தண்ணி வந்து வேப்பர் ஆகி நீராவியாகி மேகத்தை கலக்க பண்ணி அதுக்கு மழையை பொழியுது. அப்போ இந்த உலகத்துக்கு வந்து நீர் இன்றி அமையாது, நீரின்றி இந்த உலகம் அமையாது. அப்ப அந்த நீர் ரொம்ப முக்கியம் நம்ம உயிர் வாழ்வதற்கு. அப்படின்னா இந்த நீர் ஒரு ஆதாரம், புல் பூண்டு விளைய பண்றதுக்கு, ஆடு மாடு விளைய பண்ணுறதுக்கு. அப்போ இந்த உலகத்துல சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா? இப்ப எல்லாரும் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா, போஜன பிரியரா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வரப்போகிற உலகத்துல என்ன இருக்காது? போஜனம் இருக்காது, பரோட்டா கிடைக்காது, சிக்கன் கிடைக்காது. அதனாலதான் என்னவோ மக்கள் இன்னைக்கு ஓடி ஓடி சாப்பிடுறாங்க, ஒவ்வொரு கடைக்கடையா போய் சாப்பிடுறாங்க, விதவிதமா வாங்கி சாப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு காலம் வரப்போகுது, அந்த காலத்துல என்ன இருக்காது? உணவு இருக்காது, தண்ணி இருக்காது. ஏன் அது இல்லைங்க? அதுதான் ஏன் இல்லை? மாம்சத்துல இல்ல, ஆவியில நம்ம இருக்கோம். இல்ல அப்படியா? அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? சரீரம். ஆனா அவர் வரும்போது உயிர்த்தலுமே நாம் இருக்கிற வண்ணமாவே அவரை தரிசிப்போம்னு சொல்லிட்டு ஒன்னியவாள் இருக்கிறார். நான் இப்போ எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஆனா இனிமேல் நம்ம எப்படி இருக்க போறோம்னா, அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே, அதாவது நாம் இருக்கிற வண்ணமாகவே அவர் நம்ம இவர் ரோமர் 14:17 வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்னது? நம்ம புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் ஒண்ணு நம்ம அழைக்கப்படல இல்லையா? அவன் நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். ஆனா வேதம் எனக்கு என்ன சொல்ல அப்படின்னா, நான் பார்க்க போகிற இந்த ராஜ்யம் எவ்வளவு எக்ஸைட்டட் இல்லையா? எவ்வளவு விலை கொடுத்தாலும் இந்த ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? பாஸ்போர்ட் வாங்க முடியாது, ஐடி வாங்க முடியாது, என்ட்ரிஸ் வாங்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது அதை இலவசமாக கர்த்தர் நமக்கு தருகிறார். எதை இலவசமாக தர்றாரு? நம்ம போகக்கூடிய ராஜ்யத்துல முதல்ல என்ன இருக்காது? புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை. அப்ப அங்க புசிப்பதற்கு குடிப்பதற்கு என்ன தேவையில்லை? தண்ணீர் அவசியம் இல்லை. அதனால முதல்ல என்ன பண்றாரு? சமுத்திரம் ரிமூவ், சமுத்திர வேலை இல்லை இல்லையா? ரெண்டாவது, நமக்கு மரணம்னு ஒண்ணு இல்லை. அதனாலதான் நமக்கு என்ன தேவையில்லை? நாட்கள் தேவையில்லை. டே நைட், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, 50 வருஷம் 100 அப்படி எனக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி. எவ்வளவு மேன்மையான பாருங்க. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்வை இல்லையா? நான் இந்த 5 வருஷம் கஷ்டப்பட்டா அடுத்த வருஷம் 50 வருஷம் நான் சந்தோஷமா இருப்பேன்னு தெரிஞ்சிச்சுன்னா 5 வருஷம் கண்டிப்பா நான் கஷ்டப்படுறதுக்கு ரெடி இல்லையா? 5 வருஷம் நீ கஷ்டப்பட்டா 50 வருஷம் உனக்கு ஒரு பெரிய ஒரு லக்ஸரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு யாராவது நம்மகிட்ட சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா
என்ன பாடுபட்டாது 5 வருஷத்தை ஓட்டிடும். ஏன் அடுத்த 50 வருஷம் நான் சந்தோஷம் வாழ முடியும். ஆனா வேதம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ கொஞ்சம் உபத்திரப்படுறதுனால ஒன்றும் கவலைப்படாத, அவர் அழியாத ஒரு ராஜ்யத்தை எனக்கு வச்சிருக்கிறார். என்ன ராஜ்யம் அப்படின்னா, இது மாதிரி கஷ்டம் இல்லை, பாடு இல்லை, பிரச்சனை இல்லை, சாப்பாடு இல்லை, தூக்கம், ஒன்றும் கவலை கிடையாது. நான் தேவனோடு கூட ஆளுகை செய்யும்படியான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் இருக்கிறார். இவ்வளவு மேன்மையான ஒரு இடம் இல்லையா? எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போகணும் போல இருக்குது. இன்னைக்கு சபைகள் இதை வந்து சொல்றது இல்லை. ஒரு இங்கே நல்ல காரம் வாங்கி நல்ல ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணி இங்கே வாழ்ந்துட்டு போறாங்கன்னா இன்னைக்கு உலகம் என்னது, மக்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குறாங்க. ஆனா இந்த உலகத்தை காட்டிலும் பல மடங்கு விசேஷமான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக உருவாக்குறார். அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போக முடியும். ஒரு நிலைமை அடையணும் அப்படின்னா எளிதாக கூட இந்த பூமியில கிடைத்து விடாது இல்லையா? உலகத்தில் அழிந்து போகிற அந்த ஒரு ராஜ்யத்திற்கு அவ்வளவு வெளியேறப்பட்டதான முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னா, அழியாத ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு நம்ம எவ்வளவு பிரயாசங்கள் பட வேண்டும். ஆமா இல்லையா? அப்ப இந்த 1ஆம் அதிகாரம் கிறிஸ்துவனுடைய படைப்பு, தேவனுடைய படைப்பை நான் பார்க்கிற நேரத்துல எனக்கு எது தெரியுது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எனக்குள்ள என்ன ஒரு ஆவிக்குரிய சந்தோஷத்தை கொண்டு வருதுன்னா, நான் பார்க்கிற உலகத்தை காட்டிலும் வேறொரு உலகத்துக்கு கர்த்தரை ஆயத்தப்படுத்துகிறார். நான் சமுத்திரம் இல்லாத ஒரு உலகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. காமனா நீ உலகத்துல மக்கள் வந்து கொஞ்சம் ஹாலிடேஸ் வந்தாலே எங்க போகணும்னு நினைப்பாங்க, பீச்சுக்கு போகணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு உலகம் இருக்குது, அது என்ன கிடையாது, சமுத்திரமே கிடையாது, சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, டே அண்ட் நைட்ஸ் கிடையாது, நித்திய காலமா இதே மாதிரி நம்ம தெய்வ சமூகத்தில் மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் நாம. சரியா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிற நேரம் அவர் படைத்தார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார் அப்படி போயிட முடியாது. ஆனா இதை விடவும் மகிமையான ஒரு ராஜ்யத்தை அவர் எனக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அப்படிதான் சொன்னார். யோவான் 14 சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நம்ம அழைத்துக் கொண்டு அந்த ராஜ்யத்தை தான் இந்த 1ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தையும் பார்க்கும் பொழுது, ஓ இப்ப நம்ம பார்க்கறது இல்லை உலகம், நம்ம வேறொரு உலகத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கோம். சரியா? இவன் ராஜ்யத்தை குறிக்கிற அறிவு இருந்தால்தான் நம்ம அதற்காக என்ன செய்ய முடியும், பிரயாசப்பட முடியும். ஏன் ஜனங்கள் வந்து இன்னும் உலகத்திலேயே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க காண போகிற அந்த ராஜ்யத்தை குறித்து தான அறிவு அவங்கள்ட்ட இல்லை இல்லையா? நம்ம கத்தார் வாழ்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கோம், எங்களுடைய எல்லா கல்ச்சர் தெரிய நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், if you get a visa to America, so how will be so precious for that? இல்லையா? ஒவ்வொரு நாள் அதுக்கான காரியங்களை தேடி 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 ஆராயும் இல்லையா? அதே போல ஒரு ஆவிக்குரிய உலகத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களை வைக்க போகிறார். அந்த உலகத்துல நான் ஒரு கவலையும் இல்லை. நம்ம டெய்லி வேலைக்கு போகணும், வரணும், சாப்பிடணும், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், ஒரு கவலையுமே இல்லை. நான் ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் எனக்காக வைக்க போகிறார். அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம ஓட ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமா இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற எந்த பாடுகளும் நமக்கு பெருசா தெரியவே செய்யாது. நான் வேறொரு உலகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது எப்ப என்னோட ஆள் மனசுல உள்ள போயிருமோ, நான் வேதனை வரக்கூடிய நேரம் எல்லாம் அதை நான் யோசித்தே வச்சிருக்கேன். அதனால பவுல் சொன்னாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவனியா. இந்த மரணம், உபத்திரமும், பாடு இது ஒண்ணுமே என்ன செய்யாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பு அழிந்து போறதில்லை இல்லையா? அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று சொல்லி அறியக்கூடிய ஒரு பெரிய அன்பு. நாம் மறித்து போறதுனால ஒன்றும் அன்பு செய்யாது முடியாது. அவருடைய அன்பு நித்தியமாக இருக்கும். அதனால நம்ம வாழ்ந்தாலும் மறித்தாலும் அந்த அன்புக்குள்ள வாழும்படியாக கர்த்தர் நினைத்திருக்கிறார். அதுதான் அவரோட பெரிய ஒரு முக்கியமான நோக்கம். ஆமென். இப்ப என்னெல்லாம் வெளிப்படுத்து 21ஆம் அதிகாரம் ஆதியம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் அங்கே சமுத்திரம் இருக்காது. சரியா? 2வது காரணம் அங்கே மரணம் இருக்காது. சரியா? எல்லா நோ மோர் சீ, நோ மோர் டெத், நோ மோர் மர்னிங். அங்க வந்து சாவு இருக்காது, அழுகை இருக்காது, சாபம் இருக்காது, இரவு பகல் இருக்காது. ஓகேவா? நோ சீ, நோ டெத், நோ மர்னிங், நோ வீப்பிங், நோ பெயின், நோ கர்ஸ், நோ நைட்.
21வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்குது. 1வது வசனமும் 4வது வசனம் வெளிப்படுத்தல் 21 4வது வசனத்தில் இருக்குது. ஓகேவா? இப்போ வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. அதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதி நேராக போகலாம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் நேராக போகலாம். முதலாவது வசனம், பின்பு நாம் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று. முந்தின வானமும் முந்தின பூமி என்ன செய்து ஒளிந்து போயிற்று. ஆனா புதிய வானமும் புதிய பூமி என்ன செய்யாது? எழுதுகிறது. முந்தின வானமும் முந்தின பூமி என்ன செய்து முந்தின வானமும் முந்தின பூமி அனுப்பிச்சது. அதாவது ஓல்டு ஹெவன் அண்ட் ஓல்டு எர்த் இல்லையா? ஓல்டு ஹெவன் அண்ட் ஓல்டு எர்த் வந்து என்ன போகும்? ஒளிந்து போகும். ஆண்டவரே சொல்லிட்டாரு, இந்த வானமும் பூமி அனுப்பிச்சியும் ஒளிந்து போகும். ஆனா வரப்போகிற அந்த புதிய வானமும் புதிய பூமியும் ஒளிந்து போகுமா? நீங்க தெரிஞ்சிருக்கா? புதிய வானம் புதிய பூமி ஒளிந்து போகுமா? போகாது. ஏன்? அது நித்தியமான ஒரு உலகம், நித்தியமான ஒரு ராஜ்யம். அது ஒளிந்து போவதற்கு எந்த சூழ்நிலையுமே அங்க இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு நிலையான நகரம். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது, ஒரு நிலையான நகரத்தை ஆண்டு நமக்கு என்ன செய்யலாம்? கொண்டு வர போகிறார். அந்த நகரம் தான் அந்த ஆவிக்குரிய பரம எருசலேம். பாருங்க, அந்த 1வது வசனம் சொல்றாரு, சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு. ஏன் சமுத்திரத்தை அங்க முக்கியப்படுத்தி பேசியிருக்கிறாருன்னா, இந்த சமுத்திரம் தான் உணவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம். அது மழையானாலும் சரி, பயிரானாலும் சரி, விலங்கினங்களானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, முக்கியமாக வாழ்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன? சமுத்திரம், தண்ணீர் தான். அப்ப அதை அங்கே எடுத்துட்டார் அப்படின்னா, இப்ப பரலோக ராஜ்யம் புசிப்புக்கும் குடிப்புக்கும் அல்ல. அவ அங்கே ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் புசிப்புக்கும் குடிப்புக்குமான இடம் அல்ல, அது மகிமையினால் நிறைந்தது, ஆவியினால் நிறைந்தது. இப்ப 4வது வசனத்தை பாருங்க, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை. என்ன என்ன நமக்கு என்ன கிடையாது? என்ன மரணம்? இங்க நமக்கு மரணம் இருக்குதா? எத்தனை மரணம் இருக்குது? ஒரு மனுஷன் எத்தனை மரணம் இருக்குது? ரெண்டு மரணம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆவியில பரிசுத்த ஆவியில பழைய மாம்ச ஓகே. ரெண்டாவது டோட்டலா நம்ம இங்க இருந்து என்ன விதிதான்? ஒரு மரணமா 2 மரணமா ஒரு மனுஷனுக்கு? 2. எப்படி? நீங்க தான் ஏடையீங்களா? ஓகே, வெரி குட். நான் சொல்றது ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மரணம் தான். அண்ணா இல்ல, மாம்ச பிரகாரமோ ஆவிக்குரிய மரணமோ ரெண்டும் கிடையாது. எத்தனை மரணம் ஒரு மனுஷன்? நார்மலா ஒரு மனுஷன் பூமியில பிறந்தா நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு நேரம் வந்து அது ஒரு சைன், ஒரு அடையாளம். நான் ரட்சிக்கப்பட்ட நேரம் ஆவி நிரப்பப்பட்டு எடுக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரணம் இருக்குது. ஒரு மரணம் ஆதியாமத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த கனியை புசிக்கும் போது சாகுது சாவாய், புசிக்கல சாகல, மகிமை செத்து போச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம மகிமை நம்ம விட்டு போகும்போது ஆவிக்குரிய மரணம் ஆகும். ஆவி நம்மளை விட்டு போயிடும். மாச பிரகாரமாக மறைக்கும் போது அது பாவிக்கு சேர்த்து நம்ம நீக்கி கொடுத்த மரணம் தானே. அடுத்தது மாம்ச பிரகாரம் அந்த உலகத்தை விட்டு போறது 2 மரணம் தான். 2 மரணம் இருக்குது. அது நீங்க எப்படி சொல்ல? ஒண்ணு சரீர பிரகாரமாக மரணம், இன்னொன்னு ஆவிக்குரிய மரணம். சரீர பிரகாரமாக மரணம், ஆவிக்குரிய பிரகாரம். ஆனா வேதத்துல 2 பேர் வந்து மரணத்தை காணாம போயிட்டாங்க. யாரெல்லாம்? ஏனோக்கும் எலியாவும். 2 பேரும் மரணத்தை பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 2 மரணம் இருக்குது. ஒண்ணு சரீர பிரகார மரணம். இது கண்டிப்பா இந்த மண்ணானது கண்டிப்பா மண்ணுக்கு போய் தான் ஆகணும். நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் இந்த சரீரத்தில் இருக்கிறதால இந்த மரணம் கண்டிப்பா மண்ணுக்கு போய் தான் ஆகணும். ஆனா இந்த 2ஆம் மரணம் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்காது. அது என்ன மரணம்?
ஆத்ம மரணம். அதான் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே போடப்படும் சொல்லிட்டு வெளிப்படுத்தல் இருக்குது. படிச்சீங்களா? 2ஆம் மரணமாகிய அந்த அக்கினி கடலிலே போடப்படும் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அங்க சொல்லியிருக்காரு வெளிப்படுத்தல. அப்போ ஆவிக்குரிய மரணமும் நமக்கு இங்க இருக்குது, பூமிக்குரிய மரணம் இருக்குது. ஆனா ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லி வரும்பொழுது, நியாய தீர்ப்பு என்று சொல்லி வரும்பொழுது நமக்கு ஒரே ஒரு நியாய தீர்ப்பு தான். எங்க ஆத்மாவில் நமக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு தான் தவிர நியாய தீர்ப்பு கிடையாது. உலக மனசுக்கு தான் நியாய தீர்ப்பு. அப்ப 2 மரணத்தை நம்ம சுமந்து திரிக்கிறோம். ஒண்ணு சரீர பிரகார மரணம், அது காமனா எல்லா மனுஷருக்கும் நடக்கும். ஆனா இந்த 2ஆம் மரணத்தை நம்ம பாத்திரம் இல்லாம அடையக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொன்ன மாதிரி இந்த ஆவிக்குரிய மரணத்துக்கு நம்ம உடன்படிலாம் என்ன செய்யக்கூடாது, ஆடக்கூடாது. இந்த ஆத்மாவில தான் நம்ம ஆண்டவரோடு கூட அந்த புதிய ராஜ்யத்துக்குள்ள போக போறோம். சரியா? அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. என்ன பலன்? பாவம் செய்யறோம் இன்னும் பாவம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கட்டும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யறோம் நீதி செய்யட்டும். அப்ப இந்த பரிசுத்தம், நீதி, சுத்தம் இதெல்லாம் எங்க வந்து எனக்கு என்ன உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆவிலையும் ஆத்துமாவிலையும் தான் உருவாக்குது. அப்ப நமக்கு மரணம் அங்க போய் என்ன செய்ய கிடையாது, மரணம் கிடையாது. நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம் அப்படின்னா ஆவிலையும் ஆத்துமாவிலும் தான் இருப்போம். அதனாலதான் புசிப்பும் குடிப்பும் அல்ல தேவனுடைய ராஜ்யம், நீதியும் சமாதானமும் அந்த ஆத்துமா தான் அதை கிடைக்கும். அடுத்த வகை 4வது சொல்றாரு, அந்த துக்கம் இல்லை. துக்கம்னா துக்கம் இருக்குது அவங்களுக்கு. துக்கம் உலகத்துல நிறைய துக்கம் இருக்குது. இதை எடுத்தாலே நமக்கு துக்கம் தான். ஏதாவது ஒரு லைஃப் நினைச்சுப்பா நாளைக்கு எப்படா அப்படின்னு யோசிக்கிறாலுமே என்ன பண்றது அப்படின்ட்டு இருக்கும். ஆனா அங்க அந்த ஒரு எண்ணமே இல்லை. அப்ப துக்கம் வந்து கிடையாது. எதுவுமே என்ன செய்யலாம், கவலைப்படவே வேண்டாம். நீ உலக மனுஷன்ட கேட்டா பணம் இருக்கிறவனுக்கும் கவலை, பணம் இல்லாதவனுக்கும் கவலை, நோயை பற்றி கவலை, பிள்ளைகளை பற்றி கவலை, குடும்பத்தை பற்றி கவலை. ஆனா நம்ம சுதந்திரிக்க போற ராட்சியம் இருக்கு இல்லையா, அங்கே கிடையாது. எதை பற்றியுமே நினைச்சா யோசிக்க வேண்டாம். நம்ம ஏன்னா இதை படிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஓட்டமும் இதை சார்ந்துதான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எழுப்பக்கூடிய நேரம் எவ்வளவு கவலை வந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த கவலை எங்கேயோட தான் முடிஞ்சு போகுது, நான் போற இடத்துல இந்த கவலை எனக்கு என்ன செய்யாது கிடையாது. கவலை இல்லாத துக்கம் இல்லாத ஒரு இடத்துக்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த துக்கம் என்ன செய்யும், என்ன கடந்து போகும். அதனால ஆண்டு சொன்னாரு, நீ கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்துல ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப எல்லாவற்றையும் யார் கண்ட்ரோல் வச்சிருக்கிறார்? ஆண்டவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. என் துக்கத்தை அறிகிறாரு, என் கண்ணீர் அறிகிறாரு, என் விந்தை அறிகிறாரு, என் அவமானத்தை அறிகிறாரு. அப்படி அறிகிற தெய்வன் அதை ஒவ்வொரு நாளும் என்னை எதுக்கு பக்குவப்படுத்துறாருன்னா, இந்த மத்தேயு எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 5, 6, 7 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அது எல்லாமே இந்த புதிய வானம் புதிய பூமியை சார்ந்துதான் இருக்கும். பாத்தீங்களா? பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ற மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குதுன்னு சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறாரு. ஆவியில் எளிமை உள்ள ஒரு பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாக்கம் ஒரு பாக்கியவான்கள், துயரப்படுகிற ஒரு பாக்கியவான்கள். எல்லாம் எது அடிப்படையில் அவர் பேசுறாருன்னா, ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியை உருவாக்கத்தான் வந்திருப்பதாகவும் உங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை தந்து நான் உங்களை அழைத்து கொண்டு போக போகிறேன். அந்த புதிய வானத்துக்குள்ள நம்ம எல்லாரும் போறதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. பயப்படாதுங்க, மனம் திரும்புங்கள், அந்த ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாயிட்டு அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில. என்ன நம்பிக்கை? புதிய ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போறதுதான் கர்த்தர் வந்தார். நிறைய பேருக்கு இந்த ராஜ்யத்தை விட்டு போறதுக்கு, அதனால இங்கேயே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு விருப்பப்படுறாங்க. இந்த உலகத்தை விட்டு யார்கிட்ட போய் நீங்க சாகுறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் மரணத்தை விரும்புறாங்க? விரும்புமா? நம்ம இவன் 80 வயசு பாட்டின்னு சொல்லி பாஸ்டர் ஜோமணிக்கு இன்னும் கொஞ்சம் தீர்க்காய் சாப்பிட்டு முடிஞ்சு 70 முடிஞ்சு எக்ஸ்ட்ரா கிரேஸ்ல ஓடிட்டு இருக்கு 10 வருஷம். அப்ப யாருக்கும் மதிப்பதற்கு மனம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ராஜ்யத்தை குறிச்சதான அந்த ஏக்கம் இல்லை. ராஜ்யத்தை குறிச்ச ஏக்கம் இல்லை. அதாவது இந்த இடம் கம்ஃபர்ட்னா நம்ம இங்கே இருந்துருவோம். ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறோன்னா, 10 வருஷம் ஒரு வீட்டில் இருக்கிறோன்னா, ஒரு புதிய வீட்டுக்கு போறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த வீடை போய் பார்த்து சகல வசதியும் இருக்குதுன்னா நம்ம தூக்கம் வராது. என்ன அந்த வீட்டுக்கு
எல்லாம் பிடிச்சி வச்சு அனுப்போமா? நிற்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கனவு வரும், நீச்சல் குளத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த புதிய வீடை பற்றி ஒரு இதாக இருக்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்ச ஏக்கமும் சிந்தை இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிடணும், இது பாருங்க இந்த உலகம் கர்த்தரிடத்துல போயிடணும் அப்படின்னு நம்பிக்கையுடனே வாழ்வோம். அப்படி ஒருத்தர் சொல்லல அப்படின்னா அவங்க என்ன ஆயிட்டான்? கம்ஃபர்ட் ஆயிட்டான். அதான் பவுல் சொன்னாரு, நம் மரணத்தை நீங்க சரீரங்களை சுமந்து திரிகிறோம். சரியா? நாங்க இங்க தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு இருக்க ஆசைப்படுறோம். ஏன்னா எங்களுக்கு அவர் அவ்வளவு பிடிக்கும். இந்த வாழ்க்கையோடையும் இந்த வரப்போற வாழ்க்கைக்கு ரொம்ப பிடிக்கும். யாரை பிடிக்கும்? நான் இயேசுவை பிடிக்கும் சொல்றவங்க நான் இயேசுகிட்ட போறீங்களான்னு கேட்டா அதானே மரணம். நான் என் தேகத்தை விட்டு பிரிஞ்சு எங்க இருப்பேன்? இயேசுவோடு இருப்பேன். நான் அவரை பார்க்க போவேன். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனையும் விசுவாசிகளையும் போய் நீங்க இயேசுவை பார்க்கறது விரும்புறீங்களா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இயேசு காட்சி அளிப்பார் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அது இல்லைங்க, ஆண்டு சொல்லி செத்த ஆண்டவரை பார்க்கலாம். அவனை விரும்பமா கேட்டாங்க. கொஞ்ச நாள் கூட பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பார்த்துட்டு அப்புறம் ஆண்டவரை பார்ப்போம். கொஞ்சம் ஆண்டவரை வெயிட் பண்ணுங்க, இந்த ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துடும். அப்படிதான். ஏன் அது இல்லை நம்ம யோசித்து பார்த்தோம்னா எனக்கு அந்த ராஜ்யத்தின் மேல உள்ளதான தாகம், நோக்கம் இல்லை. அதை பற்றி ஒரு எண்ணமோ சிந்தனை இருந்தாச்சுன்னா நிச்சயமா நம்ம இங்க உள்ள எதையுமே நம்ம நேசிக்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? சொல்ல புரியுதா? இதுதான் இந்த கிரியேஷன் ஆஃப் காட் இஸ் ஷோயிங் டு. அவன் எனக்கு அந்த 1ஆம் அதிகாரத்தை ஆதியாகமம் எழுதி தந்தார் அப்படின்னா இங்க ஒரு வானம் பூமி நான் படைச்சு வச்சிருக்கிறேன், நீ பார்க்கறல்ல, இது நிலையானது கிடையாது. ஆனா ஒரு கிரியேஷனை பண்ண போறேன், அது இதோட பயங்கரமா இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஆதியம் 1ஆம் அதிகாரமே பிடிக்காது. என்ன ஆண்டவர் படைத்தார், நல்லது கண்டா நல்லது கண்டா நல்லது கண்டா அப்படி விட்டுருவாங்க. நல்லதுன்னு கண்டார் தான். ஆனா ஒரு நாள் இதெல்லாம் முடிய போகுது. ஒரு புதுசா ஒரு வானத்தை பூமியை படைக்கிறார். அது உனக்காக தான். என்னன்னா நீ இயேசுவோடு கூட இருப்பார். அங்க சூரியன் சந்தனம் இருக்காது, அவர் அப்படியே நடந்துட்டு இருப்பாரு. ஒரு பெரிய ஒரு வெளிச்சம், ஒரு மகிமை, ஒன்றும் இல்லாம அப்படியே ஆராதிச்சுட்டு இருக்கிறதுக்கு கர்த்தர் அழைக்கிறார். அப்ப அதுக்காக கர்த்தரனை அழைத்திருக்கிறார். அந்த புதிய வானம் புதிய பூமிக்காக. யாருக்கு அது மேல தாகம் நோக்கம் இருக்குதோ அவங்க என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன வந்தாலும் நம்புவேன் இயேசுவை அப்படி பாடிட்டு போயிட மாட்டாங்க. அந்த வாஞ்சையும் தாகமும் அதிகமாக. அந்த அறிவின்படி தான் அநேக மிஷனரிகள் தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாம அப்படின்னாங்க. இல்லையா? எல்லாரும் தெரியும் இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய சுவிசேஷன் நம்மளுடைய கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கா என்ன காரணம்? மிஷனருடைய உயிர் தியாகம். எப்படி ஒரு கடவுளுங்கிற ஒரு காணாத ஒரு தெய்வத்துக்காக இவ்வளவு தூரம் தங்கள் ஜீவனை, உலகத்துல ஜீவனை காட்டிலும் உயர்படுத்தணும் இல்லை. நம்ம கொடுப்போமா? நம்ம நண்பனுக்காக உலகத்துக்காக நம்ம ஜீவனை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். முடிஞ்ச எக்ஸ்ட்ரா ஜீவன் கிடைச்சா வாங்கிக்கிறோம் இல்லையா? ஆனா மிஷினர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு தெரியும். நம்ம இந்தியாவில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எத்தனை பேர் பிள்ளைகள் இழந்து, கணவன் இழந்து இல்லையா? ஒரு சமாளத்துல ஒரு மிஷினரி ஒய்ஃப் ஒரு மகளும் வச்சு கொடுத்து விட்டாங்க, ஏறிந்தாங்க. அந்த அம்மா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா போய் நினைக்கிறது, கர்த்தாவே இவளுக்கு மன்னியும். ஏன் அங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு வைராக்கியத்தை, ஒரு அன்பை ஏன் அன்றைக்கு அந்த மிஷனரிகள் காண்பித்தாங்க? ஏன் நீங்க ஜெபம் பண்ணணும் உங்களுக்குள்ள ஆவி பொங்குது? ஏன் ஆவியில நீங்க உற்சாகப்படுறீங்க? ஏன் ஆத்மாவோட தாகமா இருப்பீங்க? ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது, கர்த்தர் என்ன ஒரு ராஜ்யத்தை கொண்டு வைப்பார். ஆனா அதுக்காக என்ன லாங்கிங் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உலக பாடுகள் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுறதுனால நான் அந்த ராஜ்யத்துக்காக எழும்ப விரும்புறேன். ஆனா பிசாசுக்கு தெரியும், இவனை விட்டா மொத்தத்தையும் ராஜ்யத்துக்கு ஆயுதப்படுத்திடுவாங்க. ஏன் அதான் பக்தன் பாடுறான், இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்க்கைக்கான காத்திருக்கிறே. அவன் இவ்வுலக பாடு ஒன்றும் நினைச்சாது, ஒன்றும் செய்யாது. அங்க ஒரு வாழ்வு, அதுக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இன்னைக்கு மிஷனர்கள் ஜீவனை தியாகம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் தூக்கத்தை தியாகம் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் வேதம் வாசிக்கிறதுக்கும் அதை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு ஆராதனைக்கும் நம்ம என்ன செய்யல, தாகம் நம்ம கூட இல்லை. ஏன்? இன்னும் நான் போக போற ராஜ்யத்தினோட மகிமை எனக்கு அர்த்தம். நான் தான் சொல்றேன்.
அந்த ராஜ்யத்தினோட மகிமை எனக்கு என்னென்ன செய்யல விளங்கல. ஆனா யாருக்கு வரப்போற ராஜ்யத்தினோட மகிமை வளர்ந்ததோ அவளுக்கு ஒன்றும் பெருசா இங்க உலகத்தில் என்ன செய்யாது தெரியாது. அம்மாவா இல்லையா? அநேக ஊழியக்காரங்க குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு தங்களுக்கு கிடைக்கிற சம்பாத்தியத்தை எல்லாம் ஊழியத்துக்காகவே செலவு பண்ணிட்டு ஓடுறாங்க. ஏன்? அவங்கள ஆசைறாங்களா? அவங்களுக்கு சொத்து சேர்க்க தெரியாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னொரு ராஜ்யத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ராஜ்யங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாக இருந்தேன், ஆவியினாலே உங்களோடு 2 கொரிந்தியர் 5 நினைக்காம 2 கொரிந்தியர் 5 வந்து பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய நித்திய வீடு எங்க? மெடிடேஷன் வீடு என்ன செய்யும்? சங்கர்ஷம் என்று கட்டினாலும் உடையுது, ராம்கோசம் என்று போட்டாலும் அடியில பில்டிங்ல இருந்து என்ன போடுறாங்க? பில்லர் அடிச்சு வராங்க. எதுக்கு? மியான்மர்ல கிடக்குது 15 மாடி கட்டணம் சும்மா புல்லு மாதிரி கிடக்குது. வித்தின் செகண்ட் எப்படி போச்சு? எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டிட்டு பூமி அதிர்ச்சியை தாங்கக்கூடிய அளவுக்கு 10 ரெக்டர் ஸ்கேல் வந்தாலும் தாங்கும் அப்படின்னு சொன்ன பில்டிங் எல்லாம் 7 பாயிண்டிங்கே பேப்பர் துண்டு. வேதம் சொல்லுது இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனால், நம்ம கட்டி வச்சிருக்க வீடு ஒண்ணு, 2வது நம்முடைய சரீரமாகிய வீடு. இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா நல்லா ஜிம்ல போய் அப்படி தம்பிள்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சு அறிவிக்கிறாங்க, நல்லா மேக்கப் பண்றாங்க, நல்லா அலங்கரிக்கிறாங்க. எவ்வளவு அழகு! அப்போ இந்த 2 வீடுமே அழிந்து போயிடும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒண்ணே ஒண்ணு, இது என்னுடைய வீடு. நான் சொல்ல புரியுதா? இது கேட்கறது மாத்திரமல்ல, நான் வாழ்றதே இப்பதான் வாழணும். நான் வாழ்றதே நம்ம ஈவினிங் வந்து ஆபீஸ் முடிஞ்சோட எங்க போவோம்? ஆபீஸ் முடிஞ்சு எங்க போவோம்? வீட்டுக்கு நம்ம நம்பிக்கை இருக்குது, வீடு இருக்கோம் அப்படிதான் நம்ம வீட்டுக்கு போறோம் இல்லையா? உங்க வீடு இருக்குது, நம்ம நம்பிக்கையா போறோம், ஒரு பூமிக்குரிய வீடு இருக்கணும். ஆனா இது நம்முடைய நித்திய வீடு அல்ல. அதான் வார்த்தை முக்கியம், ரொம்ப முக்கியம். நித்திய வீடுனா இது அழியாத வீடு அல்ல. இது கட்டி வேலை செய்யணும், அழிந்து போகும். நான் ஆபீஸுக்கு போறது போல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். சரியா? என்னுடைய நிரந்தரமான ஒரு வீடு ஆண்டு செய்தாரு, பரலோகத்துல கட்டிட்டு இருக்கிறாரு. அந்த வீடை சுதந்திரிக்கிறதுக்காக கத்தரை நினைச்சிருக்கிறாரு. அந்த அழைப்புக்காக நான் ஓடணும். அந்த வீட்டுல மரணம் இல்லை, துக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணுமே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் தெய்வ பிரசன்னத்துல மகிழ்ந்து கலிகூறும்படியான கிருபையை கத்தர் எனக்கு. இதுதான் கடவுளுடைய படைப்பில ஒரு முக்கியத்துவமான ஒரு படைப்பு. அவர் நம்பிக்கை சொன்னார், எப்படி அவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார். எதுக்கு வருவார்னா, ஒரு வீடை கட்டிட்டு அந்த வீடு இனாகுரேஷனுக்கு நம்மளை கொண்டு போறதுக்காக அவர் வர போகிறார். அவன் என்ன சொல்ற? நீ ஆயத்தமா, நீ ஆயத்தமா. நீ இப்ப பாக்குறதெல்லாம் இங்க நிரந்தரப்படுகிறது. இது நிரந்தரம் சொல்லி இருந்தாருன்னா நம்ம இங்க சொத்தை சேர்க்கறதானாலும் சரி, வீடு சேர்க்கறதானாலும் சரி சேர்த்து வைக்கலாம் இல்லையா? ஏன்? இது ஒரு நாள் என்ன செய்யாது, அழியாது. இது நிரந்தரமானதான். இப்ப நான் படுகிற பிரயாசம் என்ன? இதை பட்டு 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 பிரயாசப்பட்டு சேர்த்து வைக்கிறனால எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. நித்திய வீடு இது அழியாதுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம், சேர்த்து வைக்கலாம். இவ்வாறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் நிலவுல போய் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா? நிலவுல ஒரு அம்மா இருந்துச்சு, எவ்வளவு நாள்? 1 மாசத்துக்கு போனது மூச்சு திறனாலே அடிக்குது. இங்க கொஞ்சம் பேர் அங்கே வாழ்வ நடிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கு சகல வசதியும் இருந்த பிறகுமே அங்க என்ன பண்ணல, வாழ முடியல. நிலவுல வீடு கட்டி வாழலாம்னு அதை வைக்கணும் இல்ல. வேதம் சொல்லுது, நான் வானத்துக்கு ஏறினாலும் பூமியின் தாழ்விடங்கள்ல சென்று படுக்கை போட்டாலும் உமது கரம் அங்கேயும் என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய கரம் இல்லாம ஒரு இடத்துல மனுஷன் செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆண்டவர் எதை எனக்கு சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ நிலவிலையும் வாழாண்டா, நீ பூமியிலே வாழாண்டா, ஒரு இடமொழி வாழாண்டா, கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணு. நான் உனக்காக நித்தியமான ஒரு வீடு வச்சிருக்கிறேன். அந்த வீட்டுக்கு நான் உன்னை கொண்டு போதுக்கிற சீக்கிரமா வர போறேன். நீ வாழ்கிறது வரையிலும் அந்த வீட்டை நினைச்சிட்டே வாழ. அது மைண்ட்ல இருக்கட்டும், வச்சிக்க.
அதை நினைச்சிட்டே வாடு, நான் வந்து ஒன்று எடுத்துட்டு போறதுக்கு நான் ஆயத்தமாக வாழ போறேன். அல்லேலூயா. அவர் படைத்தா எனக்காக படைத்து கொண்டிருக்கிறார். எனக்காக மட்டும்தான், ஒவ்வொருவருக்காக தனியா சொல்ல முடியும். எனக்காக ஒரு வீடு கட்டுறாரு, எனக்காக மட்டுமே அந்த வீடு, எனக்கான ஒரு வீடு. என்னுடைய பேர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன், என்னுடைய பேர்ல தான் கிரக பிரவேசம், இனாகுரேஷன் எல்லாம் தான். எனக்கு நல்ல அழகான ஒரு மாளிகையை கத்தர் கேட்டுக்கிறார். அதுதான் இந்த கிரியேஷன் ஆஃப் காட், இந்த முதலாவது அதிகாரம். ஆமென். அவன் எவ்வளவு அழகா படைச்சிருக்காரு பாருங்க. இப்போ நம்ம இதை முடி போட்டாது இல்லையா, இல்லைன்னா முடியை பற்றி கவலை இல்லை, முடி நரைக்குதுன்னு இல்லை, வெளுக்குதுன்னு இல்லை, இல்லை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணணும் இல்லை, இது பண்ணணும் இல்லை, த்ரெட்டனிங் பண்ணணும் இல்லை, நல்ல க்ரீம் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஏமே எதையுமே நம்ம என்ன செய்யலாம், அழகுபடுத்த வேண்டாம். நம்ம எல்லாரும் அவர் இருக்கிற வண்ணமாகவே மகிமைக்குள்ள இருப்போம். எப்படி இருக்கும்? 1 யோவான் 5வது அதிகாரத்தில் இருந்து அவர் அழகா சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 5வது அதிகாரம், சரி 3வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீ எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். பாருங்க எப்படி அவர் வெளிப்படும் பொழுது அவர் மேக்கப் எல்லாம் போட்டுட்டா இருப்பாரு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் எப்படி வருவாரு இல்ல, அவர் மகிமையில வருகிறது போல நானும் அந்த மகிமையில அவரை தரிசிப்பேன். சரியா? அவர் மகிமையில இருக்கிறது போல அந்த மகிமையை எனக்கு தருவாரு, அந்த மகிமையில தரிசிப்பேன். அது எங்க நடக்கும்னா பரலோகத்துல. அந்த பரலோக ராஜ்யம் தான் அது எனக்கு என்ன செய்ய வெளிப்படுத்தும். அப்போ நம்ம இப்ப தெரியும் நம்ம வீடுங்க எல்லாம் நித்திய வீடு அங்கதான் இருக்கணும். அப்போ என்ன விலை கொடுத்தாலும் அதை விட்டுறது என்னன்னா, ஒண்ணு நமக்கு புதுசா புதிய ரொம்ப பிடிச்சிருங்க. ஏன் புதிய மாதிரி செய்யாது? அப்ப எனக்கு நித்திய வீடு என்னன்னு எனக்கு தெரியும், அதை நான் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கேன். அதாவது ஆண்டு சொன்னாரு, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தை பலபந்தம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அதை பிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன காரியம்னாலும் சரி, எனக்கு கோபம் வரும், சண்டை வரும், எனக்கு பாவத்துக்கு எல்லா காரியம் வரும், அவர் வித்து எனக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னா என் உலகம் என்ன செய்யும் அப்படின்னு என்னடா இதெல்லாம் தப்பு இல்லை, இதுல என்ன தப்பு இருக்குது அப்படிலாம் பேசணும். ஆனா பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு, ஆனா எல்லாம் என்ன செய்யறேன், ஏன் தகுதியா இருக்காது? எனக்கு தகுதி எங்க? அவனுக்கு தெரியாது. அவன் அந்த வீட்டுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு இந்த உலகத்துக்குரிய எந்த காரியம் என்ன செய்யாது, அந்த தகுதி எனக்கு தரவே செய்யாது. அவன் அந்த தகுதியை நான் அடைகிறதுக்காகத்தான் எனக்கு லாபமா இருக்கிற எல்லாத்தையுமே நான் நஷ்டமா பண்றேன். ஏன் இப்ப பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை பாருங்க. ஒரு மனுஷன் இந்த ராஜ்யத்தை குறித்து எவ்வளவு தூரத்துக்கு அவனுக்கு ஆவியில வைராக்கியம் இருக்கிறதுனால அவன் சொல்ல மாதிரி 8வது 7வது 8வது வசனத்தை வசதி பார்க்கலாம். எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ஆகிற அறிவின் மேன்மைக்காக ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். எனக்கு லாபமா இருக்கிறதெல்லாம் என்ன பண்றாரு? நஷ்டமா இருக்கிறாரு. இல்லையா? என்னமா நம்ம எதுக்காக பிரயாசப்படுறோம்? லாபம். 50 ரூபா கொடுத்தா 100 ரூபா கிடைக்கும்னா கொண்டு போடுறான், பினான்ஸ் கம்பெனில கொண்டு போடுறான். வேணா நீங்க 1 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு மாசம் உங்களுக்கு 2 லட்சம் கிடைக்கணும். பாசிபிளா? இல்ல இல்லையா? ஆனா பவுல் சொல்றாரு பாருங்க, எனக்கு எது லாபமா இருக்குது, நம்ம நஷ்டத்துல தான் பிரச்சனை பண்ணுவோம். ஒருத்தன் சொல்றான், எனக்கு எது லாபமா இருக்குது, what I gain I lose it for God. கடவுளுக்காக நான் விட்டுறேன். உடோமனம் இல்லையா? உடோமனிமா பிரதர் ஊழியத்துக்குள்ள கத்தர் அழைக்கிறார் அப்படின்னா என்ன ஆகிட்டாங்கன்னா பாதி நேரம் ஊழியம், பாதி நேரம் வேலை. அப்போ அந்த விடுறதுக்கு முடியல, அந்த இன்கம் இல்லைன்னா கொஞ்சம் செட் ஆகாது. அப்போ முழுசா என்ன செய்யல, ஒரு லாபத்துக்கு மேல நமக்கு குறியா இருக்கிறதே தவிர
நீ கிறிஸ்துவுக்காக அதை விடல. அவன் நீ கிறிஸ்துவ பார்க்கும்போது உனக்கு கிறிஸ்து லாபமா தெரியும். ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக எல்லாம் எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டம் என்று இருக்கு. அடுத்த வருஷம் வாசிப்பா. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேலுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதுக்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக. யாரா பண்ண முடியுமா? அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாத்தையும் என்ன பண்றாரா? எப்படி எழுதுறவர்? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீங்க எதெல்லாம் சம்பாதிக்கிறேன், எதெல்லாம் சேர்த்து வைக்கிறேனோ இது எல்லாம் எதுதான் எனக்கு நஷ்டம் தான், எது எனக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை அறிகிற அறிவு. நம்ம நல்லா வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், வீட்டில் தூங்கி இருக்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஓடுறோம். ஏன் நம்ம ஓடி வரோம்? அவரை பற்றி அறிகிற அறிவுக்காக. இந்த மகிமையை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்க. இந்த மணி நேரம், எத்தனை மணி நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணுமோ இந்த மணி நேரத்துக்கான எல்லா பிரதிபலையும் கண்டுபிடிச்சாரு. ஒரு படி குறைவில்லாம தேவை. நேச்சுரலா போக சொல்லுவார். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவர் எல்லாத்தையும் இழந்ததுனால கர்த்தர் அவர் பெரிய மகிமை கொண்டு போனார். ஏன் அப்படி போனான்னு தெரியுமா? ஒன்னே ஒன்று ரீசன் தான், அவனுக்கு வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து நம்பிக்கை. இந்த உலகத்தில் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் நிந்தைப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு ஒன்னே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு ராஜ்யம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த ராஜ்யத்துக்காக நான் ஓடுறேன். அது தெரிஞ்சாச்சுன்னா நம்மளால பேச முடியாது, அமைதியாக உட்கார முடியாது. இல்லையா? ஒரு புதிய ராஜ்யத்துக்கு நம்ம போறோம்னா எப்போ நாள் வரும்? சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டிட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்க தெரியாது இல்லையா? முந்தின நாள் நைட்டு என்ன நடக்குது? தூக்கம் வராது. முன்னாடி டூரிஸ்ட் பஸ் வரும், லைட்டு கலர்லாம் லைட்லாம் அடிச்சு வச்சுட்டு வரும். எப்போ பஸ் வரும் உனக்கு இந்த சீட்டு எனக்கு அந்த சீட்டுன்னு ஸ்கூல்ல ஒரு வாரம் படிக்கிறதே இல்லை. டீச்சர்ஸ் கண்டுட மாட்டாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னா அந்த இடத்தை குறிச்ச ஒரு அதுதான் எக்ஸாக்ட்லி இருக்குதா? மகிமையா இருக்கும். தண்ணி இல்லை. எனக்கு இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னா நம்ம வரணும். மக்க முடிய முடியாது. இயேசு கிறிஸ்துவ முன்னாடி அப்படியே நடந்து தெரிவாரு. யோசிப்பாரு. அப்படிதான் யோசனை இருக்குது. அவர் தான் மனுஷன் மாதிரி பாருன்னா அவர் அப்படியே நம்ம முன்னாடியே இருப்பாரு. நம்ம அந்த பிரசனத்துக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு மகிமை பிரசனை எழுதி இருக்கு. எப்படி தெரியுமா? சீனாய் மலை எப்படி இருந்துச்சு, மலை மேல எப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, எப்படி கினியா இருந்துச்சு, எவ்வளவு தூதர்கள் ட்ரம்பெட்டெல்லாம் வாசித்து அங்க ஒரு டீம் மோஸ்ட்லி பண்ணிட்டே இருக்கும். இப்போ 24 30 வந்து 24 30 12 பேர் எல்லாம் தெய்வ சமுத்திர பரிசுத்தர் 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 சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பாட்டு சத்தம் கேட்டே இருக்கும். ஒரு தெய்வத்தோடு நிரம்பிட்டே இருக்கும். பாருங்க, ஒரு மகிமையின் பிரச்சனை இப்படி இருக்கு. மோசே கீழே இறங்கி வர முகம் எப்படி இருந்தது? ஏன்? மலையில அவரே வெளிச்சமா இருந்தார். அங்க இஸ்ராயல் கேட்டாங்களா? ஒரு சவுண்ட் சர்வீஸை போட்டு மலையை சுத்தி 10 100 டீப் லைட் கேட்டுங்க, 2 ஃபோக்கஸ் லைட் வைங்க, நல்ல ஒரு சேனல்காரனை கூப்பிடுங்க. ஒண்ணும் இல்லை. யார் வெளிச்சமா இருந்தா? தேவனே வெளிச்சமா இருந்தாங்க. அந்த மகிமையை தான் புதியமான புதிய பார்க்க போறோம். நம்ம இங்க வாசிக்கிறோம், அங்க போய் பார்க்க போறோம். சரியா? இது ஒரு நாளோட இந்த எக்ஸைட்மெண்ட் தீர்க்க கூடாது. Teacher is coming, understanding coming. Teacher is going, understanding going. நீ நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இல்லையா? Teacher is coming, understanding coming. Teacher உலகிலான நல்லா yes teacher, not teacher, yes teacher. Teacher is going, understanding going. So when church is coming, பரிசுத்தம் coming. Going out church, பரிசுத்தம் is coming. அதுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த ராஜ்யத்தை குறிச்ச தாகம் எனக்கு இருக்கும். அதனாலதான் எல்லா மகிமையை விட்டுட்டு இங்க வந்தாங்க இல்லையா? இங்க கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், மருத்துவமனைகளாக இருக்கலாம், இங்க உருவாக்கப்பட்ட தேவாலயங்களாக இருக்கலாம். எல்லாமே எத்தனை அடிப்படையில் உருவாக்குறாங்கன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் தான். அதை கர்த்தரை அறிகிற அறிவுக்காக அவங்க எல்லாத்தையும் நஷ்டம் விட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஏதோ ஒரு மிஷனருடைய வாழ்க்கையை வச்சு தான் நம்ம கெட்டப்பட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது. நமக்கு சுவிசேஷம் எப்படி இருந்தது? நம்ம நினைக்கிறோம் சிஎஸ்ஐ வந்தது, ஆஸ்தி வந்துச்சு, பெண்டிகாஸ்ட் வந்தது, அது மூலமா யாரும் நமக்கு இல்லை. அதோட ஆதாரம் யாரு? ஒரு மிஷனரி. அவருக்கு ஆதாரம் யாரு? ஒரு சீஷன். அவருக்கு ஆதாரம் கிறிஸ்து, பேதுரு, அப்புறம் சீஷன்ல தொடர்ந்து தான் இன்னைக்கு நம்ம கட்டப்பட்டுட்டே வர்றோம். இன்னைக்கு ஏதோ ஒரு மிஷனரோட ரத்தத்துல தான் இன்னைக்கு நம்ம இந்த வேதத்தை சுமந்துட்டு வரோம். யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு மிஷனரோட ரத்தம் தான்
இந்த வேதத்தை எங்கேயாவது தந்திருக்குது. அந்த மிஸ்ரங்களுடைய ஆத்ம தாகம், அந்த வேத ராஜ்யத்துக்கு இந்த ஜனங்களை இழந்து விடக்கூடாது. எவ்வளோ கண்ணீரோட ஒரு இடத்துல முன்னாள் போடுவார். நம்ம இப்போ புரியுது, கொஞ்சம் முன்னாடி புரியாது இல்லையா? நம்ம சின்ன வாலிபலாகலாம் புரியாது. நம்ம ஏதோ வேதம் படிக்கிறோம். இப்போ நான் ஆண்டவரை நெருங்க ஒன்று எனக்கு புரியுது, ஏதோ ஒரு மிஸ்ரங்களோட ரத்தத்துல தான் கர்த்தரை ரட்சிப்பு எழுதியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த கர்த்தரை அறிகிற அறிவு மட்டும்தான் இந்த உலகத்துக்கு தேவை, அதை கொடுத்துட்டோன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் நித்திய சூழலுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எழுதிச்சாங்க. அப்போ யாருக்கு அந்த ராஜ்யத்தை குறித்து தாகம் இருக்குதோ அவங்க தான் இந்த காரியங்களை நினைச்சு முடியும், பரஸ்பரமா நம்ம லைஃப்ல அனுபவித்து பண்ண முடியும். அவங்க 1வது அதிகாரம் நான் ஆதியம் 1வது அதிகாரம் அந்த முதல் கிரியேஷன் ஆஃப் காட் படிக்க முடியாலுமே நான் எதை கம்பேர் பண்ணி படிக்கணும், வெளிப்படுத்தல் 21 கம்பேர் பண்ணி படிக்கணும். இதுக்காக தான் அவங்க இதே காட்சி தந்திருக்காரு. இவர் நம்மளை ஒரு புதிய பூமியில கொண்டு போய் ஒரு வானம் பூமி இல்லாத இடத்துல வச்சுட்டு ஒரு வானத்தையும் பூமி பற்றி பேசணும், அவங்க என்ன செய்யாது, புரியாது. இதே போல ஒரு வானத்தையும் பூமியும் தான் உண்டாக்க போறோம்னு சொன்னா நமக்கு அதை எக்ஸைட் இருந்துச்சு. இப்போ ஒரு வான பூமி இருக்குதா ஆண்டு சொல்றாரு, இதே போல ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்குறாங்க. நம்ம நினைப்போம் இது ஒரு வானம் ஒரு பூமி அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா ஆண்டு சொல்றாரு அப்படி இல்லை, புதிய வானம் வேற மாதிரி இருக்கும் போல. வானத்தை குறிச்சு நிறைய எழுதப்படல, ஆனா பூமியை குறிச்சு எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா பூமிக்கு என்ன தேவை, சமுத்திரம் தேவை, தண்ணீர் தேவை, இங்க கவலை, கண்ணீர், துன்பம், பாவை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு உலகத்தை மனுஷனால நினைக்க முடியாது, நம்மளோட அறிவுக்கு யோசித்து பார்க்கவே முடியுதா? லைட் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க, வெளிச்சம் எங்க வரும்? இந்த ரூம்ல லைட் ஒண்ணு இல்லை அப்படின்னா வெளிச்சம் எங்க வரும்? நமக்கு சூரியனை வரணும். இப்ப சூரியனும் இல்லை, இருட்டாயிரும். இப்ப யார் வெளிச்சமா இருக்கிறா? ஈஸ்ட் வெளிச்சமா இருக்கிறா. எங்க இருப்பாரு தெரியாது. எங்கெல்லாம் வெளிச்சம் வருது நான் பாக்குறேன், ஒரு வெளிச்சம் வருது, அது எங்க வருதுன்னா ஈஸ்ட் வருது. நான் யோசித்து பார்த்தா கூட என்னால் நினைச்ச முடியாது, ஜீரணிக்க முடியும். எப்படி இது அவர் வெளிச்சமா இருப்பாரு இல்லையா? இப்போ வெளிப்படுத்த 21வது அதிகாரம் அதை வாசித்தீங்கன்னா அழகா இமேஜின் பண்ணி வாசிக்கிற நேரம் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. 22வது வசனத்தை வாசிங்க. அங்க என்ன இல்ல? தேவாலயம்னா அப்போ ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. ஒரு வானம் பூமி இருக்குன்னா அங்க என்ன இருக்கும்? தேவாலயம் இருக்கும். இருக்குதான். இப்போ அவருடைய படைப்பு சிருஷ்டிப்புல ஆரம்பத்துல ஆண்டவர் என்ன பண்ணல? ஆலயத்தை படைக்கல. புதிய வானம் புதிய பூமி படைக்கலன்னா ஆலயத்தை பற்றி பேசுறாரு. பழைய வான பழைய பூமியில ஆலயத்தை பற்றி பேசவே இல்லை. அப்போ அவருடைய சிருஷ்டிப்பினோட ஒரு முக்கியத்துவம் என்னன்னா ஒரு வானம் பூமி ஒரு ஆலயம். இங்க சொல்றாரு இந்த இடத்துல என்ன இல்ல? தேவனுடைய ஆலயம் இல்லை. அடுத்த வாசிக்கமா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும் அதற்கு ஆலயம். யாரு இந்த ஆட்டுக்குட்டியானவர்? இயேசு கிறிஸ்து. நம்ம தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியானவர். அவர் தான் அந்த ஆலயமாக. அப்ப ஆலயத்தை தேடி நம்ம என்ன செய்யலாம்? போக வேண்டாம். நம்ம இருக்கிறதே இங்கதான் இருக்கும். நம்ம அங்க டிராவல் பண்ணி வண்டி எடுத்து டிராவல் பண்ணி வர வேண்டாம் இல்லையா? நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் அவருடைய ஆலயம் தான் அங்கு பெரிய ஒரு மகிமை குறித்ததாக மகிமை நிறைந்ததாக காணப்படும். அது அடுத்த வசனம் பாருங்க 23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. சூரியனும் சந்திரனும் இல்லாத ஒரு உலகத்தை யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடி சூரியன் வரணும்னு சொல்லுங்க, என்ன அமாவாசை இருட்டு பார்த்துருக்கீங்களா? இங்க அந்த இருட்டு தெரியாது. எனக்கு என்ன செய்யணும்னா கரண்ட் போகாது. நம்ம என்ன செய்யும்? அமாவாசை இருட்டு கரண்ட் போயிட்டுன்னா எப்படி இருக்கும்? இப்ப எல்லா வீட்லயும் ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க, பேட்டரி வச்சிருக்காங்க, இன்வெர்டர் வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டேஜ் வயசு பாருங்க, நம்ம ஒரு 10 வயசுல யோசிங்க, இந்த பிள்ளைகள் வயசுல நம்ம ஊர்ல கரண்ட் போன என்ன இருக்கும்? குத்து இருட்டா இருக்கும். எல்லா வீட்டும் ஒரு மண்ணெண்ணெய் வளர்த்து வச்சிருப்பாங்க. இருட்டுனா இருட்டு, அப்படி இருட்டா இருக்கு, யாரும் வெளியே போக மாட்டாங்க இல்லையா? அவ்வளவு குத்து இருட்டா இருக்கும். இப்ப வேதம் சொல்லுது சூரியனும் சந்திரன் இருக்காது. அமாவாசை இருட்டுல நம்ம உட்கார்ந்து இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வீட்டுல மட்டும் வெளிச்சம் இருக்குது, லைட் இருக்குது. அவன் எப்படி இருக்கும்? பெரிய ஒரு கிராமம் நான் அந்த இமேஜ் கொண்டு போனா இந்த இமேஜினேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா இதுதான் அந்த உலகம்.
பெரிய கிராமம், அமாவாசை ரெண்டு ஒரு வீட்லயுமே லைட் இல்லை, ஒரே ஒரு வீட்டில் ஒரு பல்ப் எரியுது. எப்படி இருக்கும்? எல்லாருடைய பார்வையுமே இப்படியேதான் இருக்கு. எங்க வெளிச்சம் இருக்குதோ அங்கதான் இருக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசத்திலே இருக்கு. இந்த வெளிச்சத்தை பார்த்தா மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அதே போல என்ன சொல்றோம் அப்படின்னா, சூரியன் சந்திரன் இருக்காது, தேவனே அங்கே வெளிச்சமாக இருப்பார் இல்லையா? இப்ப தேவனே வெளிச்சமா இருப்பார்னா அவர் இப்படி நிற்பாரு. அப்படி ஃப்ரெண்டில் மட்டும் இந்த படம் ஜீசஸ் படம் போட்டீங்கன்னா தெரியும், ஒரு காற்றை வச்சு காற்றுல மட்டும் வெளிச்சம் அடிக்கும். பின்னாடி எப்படி இருக்கும்? இருட்டதானே இருக்கும். படம் பார்த்துருக்கீங்க? படம் ஏசு கிறிஸ்து போட்டோ எப்படி இருக்கும்? காற்றுல ஒரு காற்றை சொல்லுவாங்க, அது வந்து வெளிச்சம் அடிக்கும். இந்த 3 சைடு இருக்கு, 2 இங்கே 1 அடிக்கும். பின்னாடி சொல்லுங்க, அவர் திரும்ப ஆண்டவரை எங்களுக்கு வெளிச்சம் என்னன்னா ஆண்டு இப்படி திரும்பிடுவாரு. அப்ப பின்னாடி திரும்ப அந்த மாதிரி வெளிச்சம் இல்லை. அவர் இருக்கும்போது சூரியனும் சந்திரனை காட்டிலும் பிரகாசம் உள்ளவர், நட்சத்திரங்களை காட்டிலும் பிரகாசம் உள்ளவர் இல்லையா? அவருடைய மகிமையே வேற. அவர் நிற்கும் பொழுது எல்லா இடத்துக்கும் பரிபூரணமான ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடும்படியாக ஆண்டவரே நம்மளை கொண்டு வைக்க போறாங்க. சரியா? ஆண்டவரே நம்மளை வந்து வைக்க போறாரு. இது என்ன தகுதி? இந்த ராஜ்யத்துக்கு போறது என்ன தகுதி? வசனத்துல கட்டப்படணும். ஓகே, ஒன்னே ஒண்ணுதான். என்னது? எலிஜிபிலிட்டி. The most least, the most precious eligibility is பரிசுத்தம் இல்லாம ஒருத்தனை நினைச்ச முடியாது. ஏன்னா அடுத்த பாருங்க, அடுத்த வருஷம் என்ன பாருங்க, 24 ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். யார் இந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்? யார் ரட்சிக்கப்படுற ஜனங்கள்? நம்ம ரட்சிக்கப்படுறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இன்னும் படல. ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வேதனை சொல்லுது முடிவு வரையும் ஒருத்தர் ஓடி ரன்னிங் ரேஸ்ல ஓடுறான், அவன் ஃப்ரெண்ட்ல ஓடி வரான்னு சொன்னா அவன் தான் ஜெயம் பெற்றவன் இல்லை. திடீர்னு ஒருத்தர் ஸ்பீட் எடுத்து ஓடிடுவான் இல்லையா? அப்ப யார் முடிவு வரையும் ஓடி அந்த ட்ராக்கை முடிக்கிறாங்களோ அவன் தான். எனக்குன்னு ஒரு பாதையத்தை நியமித்திருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு ஓட்டத்தை கற்று வச்சிருக்கிறாரு, எனக்காக எல்லா காரியத்தையும் நியமித்திருக்கிறார் இல்லையா? பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆயினும் ஒருவரே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வார் என்று அறியீர்களா அப்படின்னு 1 அதிகாரம் 24 வருஷத்தை போடுகிறார். என்னன்னா எல்லாரும் ஓடுறோம் இல்லையா? சபைக்கு ஓடுறோம், ஆராதிக்கிறோம், ஜெபத்துக்கு ஓடுறோம், எல்லா இடத்துக்கும் ஓடி 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 ஆண்டவரை ஆராதிப்பதில் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். ஓடி இருக்கிற நமக்கு எப்ப நம்ம ரட்சிக்கப்படுவோம்? எப்ப எனக்கு இடம் கிடைக்கும்? எப்ப அந்த ராஜ்யத்துடன் கொண்டு போறது? முடிவு வரையும் அந்த ரட்சிப்புக்குள்ள நான் நிலைத்திருக்கும்படி கற்றுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் பிரயாசம். அதான் பிலிப்பியர் எழுதுறாரு, ஒவ்வொரு நாளும் ஒரு ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் என்ன நல்லா ஜோம் பண்றேன், 1 மாசமா ஜோம் பண்ணேன்னா முடிச்சது. அப்ப ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்படுறது என்ன செய்யணும்? நிறைய பேர் ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்டோன்னா சபைக்கு வருவாங்க, நல்லா மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாங்க, 1 வருஷம் போகும். 2வது வருஷம் வண்டியை யாராவது புஷ் பண்ணணும், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்படி புஷ் பண்ணி தான் வண்டி போகும். அதுக்கு வேற இந்த ரட்சிப்புக்குள்ள நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அவர் நடத்துகிற பாதையில நான் நடத்தப்படும் போதுதான் அந்த ராஜ்யத்துக்குள்ள கத்திர கொண்டு போய் சேர்க்கிறார் இல்லையா? அந்த ராஜ்யத்துக்குள்ள கத்திர கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வது கத்திர நினைச்சிருக்கார். அந்த நம்பிக்கையில நம்ம ஓட ஆரம்பித்தாதான் இந்த வேதத்தை நம்ம ருசித்து ரசித்து படிக்க முடியும். என் ஆராதனை பரிசுத்தமுள்ளதா இருக்கும், என் ஆவிக்குரிய ஜீவியம் பரிசுத்தமுள்ளதா இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும், நான் இப்போ வாழ்க்கிற உலகத்தில் நிரந்தரமா வாழ போறது கிடையாது. வேறொரு ராஜ்யத்துக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன். அந்த ராஜ்யத்தை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஓட்டத்தை நம்ம ஆதியமும் 1வது அதிகாரத்தில் ஆரம்பிச்சாச்சுன்னா
மீதி உள்ள அதிகாரங்கள்லாம் என்னை கொண்டு போய் வெளிப்படுத்துறவர்கள் நடத்தியது. சொல்ல புரியுதா? 1ஆவது அதிகாரம் எதுக்கு? கிறிஸ்துவின் படைப்பை அறிந்து கொள்வதற்காக அல்ல, எனக்காக படைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ராஜ்யத்தை அறிகிற அறிவை அடைவதற்காகத்தான் இந்த படைப்பை கர்த்தரை கண்ணு முடிச்சிருக்கிறார். நிறைய 1ஆவது அதிகாரம் புரியாது, ஏன்னு புரியாது. இது எதுக்கு இதெல்லாம் படிக்கணும்னா, ஏன் படிக்கிறேன் அப்படின்னா, இதை நீ படிச்சாதான் ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறாரு, உன்னை நடத்துறாரு என்கிற அறிவை நீ அடையும்படியாகத்தான் கர்த்தர் நாட்கள் அவர் நினைச்சிருக்கிறாரு, அதற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த அறிவை அடையும்படியாகத்தான் ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்யாரு, கண் முன்னாடி வச்சிருக்கிறதா இல்லையா? இது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசியை வச்சே ஆண்டவர் அந்த யூத ஜனங்களுக்கு 65வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 65வது அதிகாரம் ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றைக்கு மகிழ்ச்சி கழிக்கூறுங்கள். இதோ எருசலேமை கழிக்கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். என்ன எழுதுறாரு 14வது வசனத்துல? இதோ நான் புதிய 65:14 எடுங்க, 65:14 எடுங்க. எழுதுங்களா? ஆகல பாருங்க, இது யார் எழுதுறா? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்க போகிறேன். இது யார் எழுதப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட இடத்துல அந்த மெசியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை குறித்தும், உங்களுக்கு இந்த ராஜ்யம் இல்லை, இங்க நீங்க பாவம் செய்றீங்க, தண்ணீங்க போடுறீங்க, அடிமை ஜனத்துக்குள்ள போறீங்க, இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு நிலையான ஒரு நகரத்தை தருவதற்காக ஒரு மெசியா, ஒரு ரட்சகர், ஒரு ராஜா வரப்போகிறார் என்பதை வச்சுதான் ஏசாயா தீர்க்கதரிசி வச்சு ஆண்டு எழுதுறாரு. அவன் புதிய விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து, ஏன் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே அப்படிதான் சொன்னார், உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படின்னா தலையை நசுக்குவார்னா இந்த பூமியை மொத்தம் முடிச்சுட்டு புதுசாக ஒரு பூமி இது உருவாக்குறாங்க. புரியுதா? அந்த புதிய வானம் புதிய பூமியும் அப்படிதான் கர்த்தர் நமக்கு கூட நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த எண்ணத்தோடு கூட நம்ம இந்த படைப்புகளை குறித்து தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் கிடைச்சவராக பெரிய கிருபை தருவாராக. ஒரு 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க. பேதுரு 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கீங்களா? எத்தனை காத்திருக்கிறீங்க? காத்திருக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்றீங்க? காத்திருக்கீங்களா? அவங்க காத்திருக்கிறோம். பஸ்ஸுக்காக காத்திருக்கிறீங்களா? சிஸ்டர், நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க எங்க போகணும்? எங்க போனா பஸ் கிடைக்கும்? பஸ் எங்க வராது. நீ காத்திருக்கீங்க? நாம காத்திருக்கிறோம், வெயிட் பண்றோம். எங்க வெயிட் பண்றீங்க? நீ தேவ சமூகத்துல வெயிட் பண்ணணும். 2 பேர் 3:13. 2 பேர் 3:13. எங்க வெயிட் பண்ணணும்? தேவ சமூகத்துல வெயிட் பண்ணணும். நம்ம எங்க வெயிட் பண்றோம்? உலகத்துக்குள்ளேயே இருக்கிறோம். உலகத்துக்குள்ளே இருந்துட்டு ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார் பாடிட்டு நீ இங்கே தான் பாடிட்டு இருப்பா. அவர் வந்துட்டு புதிய வானம் புதிய பூமியே நீ சுதந்திரிக்கணும்னா நீ அவருடைய சமூகத்தில் வரணும், நீ அவர் சமூகத்தில் வாழணும், அவர் சமூகத்துக்கு தேவையான காரியங்களை கிரியைகளை வழிபடணும். ஆமாவா இல்லையா? ஒரு ராஜ்யத்துக்கு புறப்பட்டு போறவங்களை பார்த்தா கரெக்டா தெரியும். நீங்க ஏர்போர்ட் போனவங்களை என்ன முடியும்? ஒரு ஏர்போர்ட் போய் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன புரியும்? பயங்கர கிரௌடா இருக்கும் இல்லையா? என்ன ஆயுதம், எப்படி என்ன மாதிரி பேச விட்டுருப்பாங்க? என்ன பாஸ்போர்ட் எடுத்து பேக் எடுத்து வெயிட் கரெக்டா இருக்குமா, பேக்கிங் பண்ணணுமா, அப்படி ஒரு ஆயத்தமாகவே இருக்கும். இந்த ஆயத்தை தான் அந்த பூமியில பண்ண போறாங்க. ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஏர்போர்ட் அனுபவம் தான், ஒவ்வொரு நாளுமே ஏர்போர்ட் அனுபவம் தான். ஆனா இங்க யாரை பற்றி என்னது கவலைப்படுறது கிடையாது. நம்ம ஏர்போர்ட் போய் ஒண்ணுமே யார்கிட்ட ஒன்றும் கேட்க வேண்டாம், நமக்கே தெரியும் இவங்க எங்கேயோ பிரயாணம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கு. அந்த வேகத்தை பார்த்தா தெரியும் இல்லையா?
கரெக்டாக டைம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஃப்ளைட்டு வரும், எத்தனை மணிக்கு போகணும், போர்டிங் செக்கிங் எல்லாம் பார்ப்பாங்க. சூட் கேஸை பார்ப்பாங்க, எத்தனை சூட் கேஸ் எண்ணிப்பாங்க, எல்லாம் டேக் ஒழுங்காக இருக்குதா, பாஸ்போர்ட் ஒழுங்காக இருக்குதா, விசா ஒழுங்காக இருக்குது எல்லாம் பார்த்துப்பாங்க. ஏன் ஆயத்தமாகறாங்க. இந்த ஆயத்தை தான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்குறாரு. அவர் பார்க்க போல நம்மளெல்லாம் ஒரு ஏர்போர்ட் மாதிரி தான் பார்க்குறாரு. எல்லாம் உலகத்தில் அப்படியே இருக்குது. அவர் சொல்றாரு, டேய் நான் வர போறேன்ப்பா, நீங்க ரெடியா இருங்க, ஒரு லக்கேஜ்லாம் வச்சுட்டு ரெடியா இருங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அனௌன்ஸ் பண்றாரு இல்லையா. எத்தனை மணிக்கு ஃபிளைட் வரப்போகுது, இந்த கத்தார் ஏர்வேஸ் போர்டிங் டைம் 6:03 அப்படின்னு சொன்னோம்னா 6 பேக்கை தூக்கிட்டு ரெடியா நிற்கிறோம் இல்லையா. அப்புறம் சொல்லுங்க லாஸ்ட் கால், the boarding is going to be over, last call, but இங்க கேட் வாடா கேட் வண்டி போயிடும். இந்த ஆயத்தத்தை தான் ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த ஆயத்தை ஆரம்பத்தில் எழுதிச்சு. ஏன்னா அவங்க அதை பார்த்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அவங்களோட பெரிய ஒரு ஆயத்தம் இருந்துச்சு இல்லையா. அப்போ புதிய வானம் புதிய பூமியை பற்றி ஒரு தாகம் இருந்தாச்சுன்னா அவனை அடைக்க முடியாது. அவனோட ஆராதனை வேற மாதிரி இருக்கும், அவனை ஜெபம் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் ஐயோ இந்த வானத்தை சுதந்திரித்து போட ஒரு பிரயாசப்படும். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்க படுகிற பிரயாசம் ஒன்றும் அந்த பிரயாசத்தை அப்படி நினைக்கிறாரு. புதிய வானம் புதிய பூமின்னு ஏதோ ஒன்னாவது நல்லா இருக்குது, வெளிச்சம் இல்லை, ஆண்டவர் ஏற்பாடு எல்லாம் இருக்கிறார். அதுக்கு ஒரு ஆயத்தம் என்ன? ஆயத்தப்படுறியா? ஏர்போர்ட்ல ரெடி ஆயிட்டியா? நீ லக்கேஜ் ரெடியா? ஏன்னா அங்கேயே டைம் இருக்குங்க, டைம் தெரியாது, எல்லாம் கையில இருக்குது, டைம் எனக்கு தெரியாது. ஐயோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த நேரம் வந்து லக்கேஜ் வெயிட் பார்க்கலாம், அங்க வெயிட்டிங் மிஷின் இருக்க போய் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது. எவ்வளவு டைம் நமக்கு? ஒரு இமை பொழுது ரெடி ஆகுமா? ஏர்போர்ட் சொன்னாங்க ஒரு இமை பொழுதுல நீங்க எல்லாம் ஃபிளைட் உள்ள போனோம் அப்படின்னா மாறி மாறி ஒருத்தர் யாரோட மாட்டாங்க. அவனை பிடிச்சி இவன் இழுக்க, இவனை பிடிச்சி அவன் இழுக்க, லக்கேஜ் தூக்கி தூரறிய பைலட்டே விட மாட்டாங்க. ஐயோ நான் பைலட்டியா, ஐயோ இரியா, இமை பொழுதுதான் இருக்குது, நீ வாரி வரலையே பிடிச்சது கிடையாது. நான் உள்ள போனோம். அந்த ஆயத்தம் இல்லையா. வேதம் சொல்றது நோவாவின் நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்களில் நடக்கும். இப்போ வேதம் பிரசங்கிக்கப்படுது, வார்த்தைகள் சொல்லப்படுது. நோவா சொல்றாரு, ஆண்டு வர போகிறா, உலகம் அணிய போகுது, மழை வர போகுது, பைத்தியக்காரன் சொன்னாங்க. இன்னைக்கு சுவிசேஷத்துல உலகம் சொல்லுது பைத்தியம். சத்தியம் இப்படிலாம் பேசக்கூடாது, ஜனங்கள் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, இப்படி சத்தியம் சொல்லக்கூடாது, போதிக்கப்படக்கூடாது. உலகம் தான் சொல்லுது. சத்தியம் போதிக்கப்படுறது, ஆனா சத்தியத்தை விட்டு வழிவிடுகிற ஜனங்கள் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் குறித்து அறிகிற அறிவு அவங்களுக்குள்ள இல்லை. அந்த மகிமையை தரிசித்தவரை பார்த்தா தெரியும். ஆமா இல்லையா? மகிமைய தரிசித்தவரை பார்த்தா முதல்ல நீங்க வெளிநாட்டுக்கு போற நம்ம என்ன பண்ணுவோம்? எங்க ஊரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கன்னியாகுமரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேன் பிடிச்சிக்கோங்க, முன்னாடி வேன் பிடிச்சி குடும்பக்காரன் ஏற்றி அவன் போறவன் யாருன்னா யாரும் எதை பிரச்சனை கிடையாது. இவங்க அறிவாங்க, அவன் போறவனை காணலையா, அவன் கீழே எடுக்கலையா, அவரை ஏர்போர்ட் போறோம், ஃபிளைட் போறது வாங்குறது எல்லாம் பாக்குறதுக்கு அனுப்ப வந்து மறந்துடுவாங்க. அவன் போறது தெரியாது, போறது தெரியாது, எல்லாம் ஏர்போர்ட் போய் நின்றுட்டு இருக்கோம், வர்றா ஃபிளைட். இதுதான் நம்ம அனுபவம். ஏன்னா அந்த தாகம் அப்படி இருந்தது. எதே சொன்னோம் அப்படின்னா இந்த தாகத்தை தான் கத்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வேதம் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆனா ஆயத்தம் இல்லாத ஜெபம், ஆயத்தம் இல்லாத ஆராதனை, ஆயத்தம் இல்லாத சத்தியம், இது ஒன்றும் நமக்கு நினைச்சாது. இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு கிருபையை நம்ம கூட. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குதா? புதிய வானம் புதிய பூமி டவுட் இருக்கு? எனக்கு முடிச்சுட்டு நான் ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுக்கலாம். தன்மையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடுத்த போதிப்போம். தெய்வ சாயல் தெய்வ ரூபம் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படைப்பை பற்றி தான் டவுட் இருக்குது, ஏதாவது சந்தேகம் இருக்குதா? படிச்சுட்டு வந்தீங்களா? ஒன்று இருந்தோம் படிச்சுட்டு வந்துடுறேன், நான் கூட மறந்துட்டேன். ஏதாவது டவுட் இருக்குதா? படைப்பை பற்றி தான் டவுட் இருக்குதா? கத்தவங்க எதுக்கு ஆயுதப்படுத்துறாரு? அப்போ அந்த ஆயுதத்தை மட்டும் வந்துட்டாரு. இப்போ நீங்க ஆயுதப்படுறது மாத்திரம் இல்லை, உங்க குடும்பத்தையும் ஏன் கணக்கப்பாரு, நமக்கு இல்லை. கிறிஸ்துவ சபைக்கு தனியா இருக்கிறது போல புருஷன் குடும்பத்துக்கு தனியா இருக்கலாம். இவங்க தாத்து மக்களை பற்றி அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. அவங்க சம்பாதிக்கிறதோ சாப்பாடு போடுறதோ முக்கியம் இல்லை. எது முக்கியம்? நோவா எப்படி அந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும் அதே மாதிரி என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்துறீங்களா? சொல்றீங்களா?
ஆவியான சொல்றேன் நீங்க இண்டிவிஜுவல் ஆயுதப்படாங்க. அந்த ஆயுதம் ஒரு நாள் வராது. நீ குடும்பத்தையும் சேர்த்து ஆயுதப்படுத்தி. சரியா ஜோ? ஆயுதப்படுத்துறீங்களா குடும்பத்தை? ஆயுதப்படுங்க. படுங்க, நான் கத்தல் ஆயுதப்படுத்துவேன். சேர்ந்து ஆயுதப்படுத்துவேன். ரொம்ப முக்கியம். வரப்போகுது, மிஸ் பண்ணிருக்கோம். யூஸ் பண்ண நீங்க பரலோகத்திலையும் இந்த பிள்ளைகளாம் நிறைய தெரியும் பொழுது கேட்காதவங்க அப்பா நீ ஒரு வார்த்தைன்னு சொல்லக்கூடாது. நீ நித்திய குடும்பத்தில் இருக்கிற இவ்வளவு வலிக்கணும். கண்டிப்பா வலிக்காதா இல்லையா? லாஸ்டரமும் யாரும் போனா பணக்காரனும் போறாங்க. லாஸ்டரு கேட்கறாங்க ஒரு சொட்டு தண்ணி. அப்படி நம்ம பார்த்து கதற நேரம் போயிடும். அப்போ நம்ம ஆயத்தை எங்க இருந்தாலும் அப்படின்னா என் குடும்பத்தில் வரணும். என் அம்மா, என் அப்பா, என் சகோதரன், என் மனைவி, என் பிள்ளைகள் இவங்களை குறித்து ஒரு பாரம் எனக்குள்ள வரணும். நீ ஆதியாகமத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த ஆத்ம பாரம் உனக்குள்ள வரணும். ஏன் அப்படின்னா இந்த காண்கிற உலகம் அழிந்து போகும், காணாத ஒரு உலகத்தை கதை காண்பிக்கிறாரு. அதுக்காக நான் மாத்திரமல்ல, என் அம்மா, என் அப்பா, என் சகோதரர், என் சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாரும் சுதந்திரிக்கிறதுக்கு ஆயத்தமா. கொஞ்சம் சாரி கண்களை மூடி அப்படியே ஒப்பு கொடுத்து நம்ம அதை முடிப்போம். அந்த செக்ஷனை கண்களை மூடி இது வந்து யோவான் வந்து தரிசனம் தான் பரலோகத்தை வெளிப்படுத்தினக்குள்ள அதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல வந்து அந்த 7 குத்துவிளக்கு மத்தியில் நிலையை தரித்து மார்பருகே பொற்கரிசி இது ஒன்று. அடுத்தது பாத்தீங்கன்னா 21 நீங்க வந்து 23ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது மதிலே அளந்த போது தூதனுடைய அளவாகிய மனுஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5வது கோணம் இதெல்லாம் 6வது மந்திரம் இதெல்லாம் வந்து எர்த்லி திங்ஸ் தான். புரியுதா? இந்த திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே உள்ளதுதானே ஃபர்ஸ்ட். அப்போ பரலோகத்திலே இதெல்லாம் இங்கே அது இங்கே உலகம் எப்படி இருக்குது? பூமியான ஆதிரத்தின் வானத்தை பூமியை படைத்தா பூமியானது ஒழுங்கின்மையும் பொறுமையும் மாதிரி இப்பவும் இப்படிதான் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ அதை நான் வந்து பண்ண போகணும் நிறைய டைம் எடுக்கும். அதை நீங்கள் படிச்சு பாருங்க, சதுரமா இருக்கும். நீளம் அகலம் உயரம் எல்லாம் சதுரமா இருக்கு. மனுஷனுடைய அளவின்படி எல்லாம் அளந்தாங்க. ஆனா அந்த பூமி கிடையாது. பூமினா ஒரு சதுரமான ஒரு நகரம், அது பூமி கிடையாது. அதெல்லாம் பாருங்க, அந்த 9வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா 10வது வசனத்தை படிங்க. அவர்கள் தேர்தலின் வாசல்களுக்கு ஒப்பாய். அவர்கள் தேர்தலின் வாசல்களுக்கு ஒப்பாய். 21:10 படிக்கணும். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். என்ன நகரம்? நகரம் அது சொல்லுவீங்க. இந்த சிட்டி, பூமி வேற, சிட்டி வேற. புரியுதா? பூமி எப்படி இருக்கும்? உருண்டையா கோலமா இருக்குது. அவ இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் உடனே கூட சிருஷ்டிக்கிறார் ஒரு பரிசுத்த நகரம். நான் சொல்லக்கூடாது, அதை இமேஜினேஷன் பண்ண முடியாது. இப்போ உள்ள பூமி ஒழுங்கின்மை வறுமையா இருக்குது. ஏன் ஒழுங்கின்மை வறுமையா இருந்தது? மேடு, பள்ளம், மலை, குண்டு, நகரம், இன்னும் மனுஷன் பிரவேசிக்க முடியாத பல இடங்கள் உலகத்துக்குள்ள பூமிக்குள்ள இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரே ஒரு நகரத்தை ஒன்று பண்றாங்க. சரியா? அந்த பரிசுத்த நகரத்தை ஒன்று பண்ணாங்க. அதே 14, 15, 16வது வருஷம் வாசிங்க. நகரத்தின் மதிலுக்கு 16 அந்த நகரம் திங்க் பண்ண முடியுதா? யோவானை கொண்டு போய் வைக்கிறாரு, ஒரு புதிய வானம் புதிய பூமியை படைக்கிறாரு. அந்த பூமியில என்ன பண்ணா ஒரே ஒரு நகரத்தை மட்டும் வந்து பேசுறாரு. அங்க நகரத்துல வந்து கடல் இல்லை, வெளிச்சம் இல்லை, சூரியன் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ வானம்னாலே நம்முடைய அறிவின்படி என்ன இருக்கணும்? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இருக்காது. இது ஒண்ணுமே கிடையாது. ஒரு நகரம், ஒரு பரிசுத்த நகரம், ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமினா இப்போ உடனே ஆவியில போயிட்டான். ஒரு இடம் ஒருமையா இருக்குது, பார்க்கலாம் வானம் இருக்குது, பூமி இருக்குது. பூமியில ஒண்ணுமே இல்லை. அவன் அந்த பூமியில வைக்கப்படுவதற்காக ஒரு நகரத்தை கொண்டு வரான். இதுதான் இமேஜினேஷன். புரிஞ்சுதா? இதுதான் அந்த பிக்சரைஸ்ட். பூமி, வானம், நட்சத்திரம் இல்லை, சூரியன், சந்திரன் ஒண்ணுமே இல்லை. அந்த பூமி ஒருமையா இருக்குது, ஒண்ணுமே இல்லை. ஒரு நகரத்தை கொண்டு வராரு. அந்த நகரம் எப்படி இருக்குது? நீளம், அகலம், உயரம். அப்படியே இருக்கு பூமி. பூமி எப்படி இருக்குது? பூமி எப்படி இருக்குது? பாலா இருக்குது. ஆனா அங்க பாலான்னு சொல்லப்படாது, சதுரமா இருக்கு. சரியா? இங்க உள்ள திங்ஸ் தான் அங்கே இருக்கு. அப்ப இங்க அங்க உள்ள திங்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் இங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு, த்ரோன் இருக்கு, 7 பொன் குத்துவிளக்கு இருக்கு. அப்பதான் இங்கே இருக்கு.
எங்கே இருக்குது? பூமியிலே இருக்குல்ல ஃபர்ஸ்ட் எல்லாமே. அதுக்கும் பரலோகத்தில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? அங்கே இருக்கிற மாதிரி இப்படி வைங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்த வைக்கிறாரா, இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா பூமி பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்குதா? அதுதான் யாரு காட்டினாரு? மோசே காட்டாரு. நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே நீ எல்லாத்தையும் உண்டு பண்ணுவாயாக. பரலோகம் எப்படி இருந்ததோ அப்படிதான் கொண்டு வந்தாரு. அப்ப அந்த நகரத்துல இந்த ஆசிரியப்பு கூடாது எப்படி இருந்துச்சு, அதன் அடிப்படையில் தான் இந்த நகரமும் இருக்கும். ஏன்னா அந்த 12 கோத்திரங்களுக்கான வாசல் இருக்கும். 12 கோத்திரத்துக்கு வாசல் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு டைமண்ட், முத்துரை, மோதிரம் தான் இருக்கும். அதான் வேதமே சொல்றது, பொற்பட வீதி பொண்ணுனால, வைரத்தினால, மதுரியத்தினால உண்டாக்கப்பட்டதா இருக்கும். அதுல எதுக்கு அப்படின்னா அதை சேர்த்து நமக்காக வச்சு அதை உருவாக்கி வைக்கிறது கிடையாது, அதை பயன்படுத்துறது. காலில் வந்து பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் எப்படி இருக்குமா, பொண்ணுல இருக்கும், மேகத்துல இருக்கும். இப்ப யாருமே எடுத்து அதை திருடி எடுத்து தடுக்க வச்சுக்க மாட்டாங்க. இப்ப உலகத்துல நம்ம அதை எப்படி அனுபவிக்கிறோம்? பொண்ணு பொதுவா இருக்குதா? ஏதாவது பொதுவா இருக்குதா? ஈவன் கிறிஸ்தவர்களுமே பொதுவா இருக்குதா? ஆனா ஆதி திருச்சி என்னவா இருக்குது? ஆனா இங்க எப்படி இல்ல, பொதுவா இல்ல. ஆனா இங்க அவர் உருவாக்குற நகரத்தை என்ன பண்ணாருன்னா, இப்போ நீ போயிட்டு இந்த பொண்ணு தங்கத்தெல்லாம் நீ சேர்த்து வச்சு அதுக்காக பிரயாசப்பட்டு வரப்போகிற இந்த ஒரு பொன் பல வீதியை இழந்து போயிடாத. புரியுதா? இந்த புதிய எருசலேம் வந்து அது ஒரு மகிமை உள்ள எருசலேம். அதை நம்ம தியானிக்க போனோம்னா பல சில நாட்களாக அது பிக்சரைஸ்டா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எதுக்கு இதை எடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்த ஆதியம் 1வது அதிகாரத்தினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, இது நிலையானது கிடையாது. ஒரு நிலையான ஒரு வீடு எனக்கு ஏற்படுத்துறாரு. இங்க இருக்கிறது அங்கே இல்லை. இப்போ ஆதியம் 1வது இடத்துல பொண்ணு தங்கம் வயலுடைய ஒண்ணுமே எழுதப்படலை. எழுதிக்கிறாரா? ஒண்ணுமே எழுதப்படலை. ஆனா அவர் அலங்கரிக்கிறாரு. சரியா? இந்த அலங்காரம் கூட ஒரு ஆவிக்குரிய மனவாட்டியினுடைய அலங்காரம். சரியா? நமக்கு ஏசாயா 54:10 படிச்சோம். அதாவது ஒரு மணமகன் தன்னை நகைகளினால் அலங்கரிப்பது போல அவர் என்னை ஆவிக்குரிய வஸ்திரத்தினால் அலங்கரித்தார். அந்த அலங்கரிப்பு வேற. இங்க கொடுத்துட்டு எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 வாசல்களை வச்சு அங்க வயலூர் இதை வச்சு எல்லாம் வச்சிருக்கிறார். இவன் பரலோகத்துல குத்துவழக்கு இருக்குது, ஆனா நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா மோசத்தை வெளிப்படுத்துறாரு. அது மாதிரி அந்த குத்துவழக்கு செய்யப்பட்டது, அந்த லேம்ப் ஆஃப் காட் செய்யப்பட்டது. மேபி அதை ஒரு அடையாளமாக கொண்டு அங்க வைக்கலாம். இந்த குத்துவழக்கை நம்ம நினைச்சு கிடையாது, யூஸ் பண்றது கிடையாது. யூதர்களுக்கு அடையாளமாக வைக்கப்படுதானே அந்த 7 குத்து. இதுக்கு நம்ம என்ன கிடையாது, சம்மதம் கிடையாது. அப்போ அவர் வந்து மறுபடியும் எதை கொண்டு வைக்க நினைக்கிறாரோ அதுல வச்சு என்ன கொண்டு வைப்பாங்க. அதுக்குள்ள போறதுதான் என்னுடைய வளர்ச்சி. இது அவர் பொண்ணுனால உண்டாக்குறாரா, வெள்ளினால உண்டாக்குறாரா, குத்துவலை வைக்கிறாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அந்த நித்திய ஜீவன் சொல்லு. வேற ஒரு டவுட். இந்த சின்ன பிள்ளைங்க, சில பிள்ளைங்க ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. ஸோ ஆண்டவர் பற்றி அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுது சின்ன வயசுல கொஞ்சம் பின்ன அளவில் ஆண்டவருடைய ஊழியம் செல்லாத இடங்கள் நிறைய இருக்குது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த அளவு கூட அவங்களுக்கு வசதி கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி எல்லாம் இறந்தவங்க பல்வேறு ராஜ்யத்துக்கு அது போகும். அதனால அதுக்கு வசனம் ரோமர் 3வது அதிகாரம், ரோமர் 3வது அதிகாரம். அதை ஆண்டவர் அழகாக புஸ்தனை பவுல் வச்சு ரோமர் சபைகள் நடப்பாங்க. ரோமர் 3வது அதிகாரத்தை எடுத்தீங்க 14வது வசனத்தை வாசிங்க. 14-15 வாசிங்க. என்னன்னா இல்ல ரோமர் 2:14-15 ஒரு ஜான வாசிங்க. ஓகே ஃபைன். ஓகே தெளிவா கேளுங்க. அன்றைய நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகள் சுவாபமா நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியினாலும் குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நீ யூதன் என்று புரியுதா? என்ன எழுதிருக்கு அப்படின்னா, நியாய பிரமாணம் இல்லாம ஒருத்தர் சாகும்போது அவனோட மனசாட்சிக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது. யாருக்கு தெரியும்? மனசாட்சிக்கு தெரியும். அதான் சொல்லலாம், அந்த மனசாட்சி வந்து அவனுக்கு சாட்சி இருக்கிறதுனால இவன் நம்ம எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. பழைய காலத்தை எப்படி நாங்கள் தெரியாது. கண்டிப்பா அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா கண்டிப்பா அவங்க படுவது போக முடியாது. உங்களுடைய கேள்வியின்படி சிறு பிள்ளைகளோட காரியம் அப்படி கிடையாது. அது ஒரு ஏஜ், அதாவது
அறிகிற தேவன் நன்மை தீமை இன்னதென்று அறிகிற அறிவை அடைகிறது வரையும். இயேசு எப்ப ஞானம் நடந்தாரு? 30 வயசுல. அப்ப நன்மை தீமை அறிகிற அறிவை அடைகிற ஒரு வயது இருக்கு இல்லையா? அந்த அறிவு வரையிலும் அந்த பிள்ளைகளுடைய மனசாட்சிப்படி, நம்ம தாய் தகப்பனுடைய படி, இவங்க பிள்ளைங்க நீ எது கூட்டாருன்னு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? அதை சொல்லி கொடுத்து அவன் வளரக்கூடிய விதத்துல அவன் எப்படி அந்த கிரிகள் வெளிப்படுத்தணும். அதே மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துல அந்த வசன வாசிகள் தெளிவாக கேளுங்க. அவர்களுடைய மனசாட்சியின் கூட சாட்சிடுவதனால், மனசாட்சி கண்டிப்பா தெரியும். நம்ம இந்து பேசலாம், அவங்க வந்து கரெக்டா என்ன பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம எத்தனையோ நமக்கு தெரியும். அவங்க ஆலயத்துக்கு போவாங்க, அவங்க கடவுளை தொழுவாங்க, அவங்க பாதையில போவாங்க. ஆனால் நம்மளை காட்டணும் நெல்லவங்களா இருக்கும். அப்போ அவங்களுடைய ஆண்டவர் அறிவு இல்லைன்னா அவங்களோட மனசாட்சியை குறித்த ஒரு அறிவு, நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுவோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாளில இவ யாரெல்லாம் சுவிசேஷத்தை அறியாம இருக்கிறாங்களோ அவங்களோட மனசாட்சி நிமித்தமாக அவங்க நியாயம் தீர்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து சன்மார்க்கனா இருந்தா போதும். புரியல? அவங்க வந்து சன்மார்க்கனா இருந்தா போதும். அப்படி இருந்தா போதும்னா அவங்க சுவிசேஷத்தை அறிந்த பிறகு இல்லை, அறியாத காலம். அதான் தேவன் சொல்றாரு, தேவன் அறியாத காலங்களை காணாதவர் போல இருந்தார். ஆனா இப்பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறார். முந்தைய காலத்துல இவர் ஆதாம் ஏவாள் காலத்துல பண்ணும்பொழுது அங்க வந்து இது கிடையாது, என்ன உறவு முறைகள் கிடையாது, திருமணம் வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம சகோதர சகோதரிலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, திருமணம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இப்படிதான் வாழணுங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. இந்த சத்தியத்தை அறிஞ்ச பிறகு நம்ம நினைச்சக்கூடாது, மீறக்கூடாது. சத்தியத்தை அறியாதவர்கள் ஒரு ஹிந்து ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் என்னன்னு தெரியும், அவங்க வார்த்தையை கேட்கறாங்க, ஆனா இருதய கட்டில விட்டு அதை ஏற்றுக்கொள்ளணும்னா அந்த ஆத்மாவோட ரத்தப்படி அவங்க மனசு வரும். இதே மிஷினரி இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டோட ஏற்றுக்கொள்ளல, அவங்க எல்லாம் மறித்து போறாங்க அப்படின்னா அவங்களுடைய நியாயத்துக்கு எப்படின்னா மனசாட்சி நிமித்தமாக. புரிஞ்சுதா? துன்மார்க்க சன்மார்க்கம் அப்படிலாம் கிடையாது. அது துன்மார்க்கம் என்னன்னு தெரிஞ்சாச்சுன்னா நீ எதை என்ன செய்யணும், வந்துடணும். அப்படி இருந்தா அதுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. நான் பிள்ளை நினைச்சிருவேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் தெரியாம பண்ணிட்டேன்னா ஓகே விட்டுரு, இனி தானே பண்ணாத. ஆண்டு நினைச்சாரு இனி பாவம் செய்யாது. இப்ப விபச்சாரம் பண்ணலையோ அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் அறிய விரும்பல. இப்போ உனக்கு விபச்சாரம் பாவம்னு இனி ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவரை தெரியாத காரணம் இருந்தவங்க அதான் ஜட்ஜ்மெண்ட். மேபி அவங்க ஒரு தடவை பண்ணி மனசாட்சி உறுத்தி இருக்கும், ஐயோ தப்பு, அது மீறி அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவன் நியாயத்துக்கு ஒன்று எடுத்துவாங்க. ஆனா சத்தியத்தை அறிஞ்ச பிறகு ஒருத்தம் பண்ணா தண்டனை இல்லையா? சத்தியம் தெரியாத முன்னாடி பண்ணா அது தவறு, சத்தியம் தெரிஞ்ச பிறகு ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செஞ்சு அது அந்த அறிவு நம்ம கூட இருந்தான். ஓகே, ஏதாவது சொல்லுங்க. ஷூர், யாராவது கேட்டால் இதை டீச் பண்ணுவீங்களா? புதிய வானம் புதிய ஃபுல் பைபிள் படிச்சு ஃபுல்லா தேர்ந்தோம் அப்ரோச் ஏதாவது சொல்லி போகாமா? சத்தியம் ஃபுல் பைபிள் படிச்சு சத்தியத்தின பாவம் மீது நீதி எதுன்னு தெரிஞ்சுட்டா பாவம் கஷ்டம் வந்து செய்வாங்க. அது வேறுபடின அவசியம் இல்லையே. சமூகமே நமக்கு எதை சொல்லுது, பாவம் எந்த கஷ்டத்தை சொல்லுது. சரியா? இப்ப இந்த பாவம் இது விசுவாசத்தினால் வராத யாவுமே. அதுக்கு எது தேவை? விசுவாசம் எப்படி வரும்? வேதவசனத்தினால வரும். வேதவசனம் கேள்விகள்னால வரும். அப்போ பாவத்திலையும் ரட்சிக்கப்பட்டு பிறகும் 10 வருஷம் கழிஞ்ச வரும் உங்களுக்கு ஆண்டவருடைய விசுவாசம் என்னன்னா அது அப்படியே அந்த 10 வருஷத்துல வேதம் படிக்கணும், ஜெபிக்கணும், ஆவியில வரணும், உற்சாகப்படணும், அது பாவம். ஆனா மாம்ச பிரகாரத்துல நம்ம கோபப்பட்டா, சண்டை போட்டா, உபச்சாரம் பண்ணா, வேஸ்தனம் பண்ணா அது பாவம். நம்ம ஆரம்பத்திலேயே தெரியும், அது தெரிஞ்சு பண்ணா அது இருக்கும். சரியா? ஆவிக்குரிய காரியங்களை தவறும் சரி, மாம்சத்தை தவறும் சரி, அவ ரெண்டுமே இருக்குது. இது ஒண்ணும் என்ன புதிய பூமிக்கு என்ன செய்யாது கொண்டு போகுது. ஏன்னா அங்க இது ஒண்ணு என்ன செய்யாது இல்ல, அங்க நீதி சமாதானம் ரெண்டு தான். வரப்போறது சதுரமா இருக்கும், சதுரமான நகரம், எல்லா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது அங்க. 12 வாசல்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சுன்னா இதுக்கு அது சம்பந்தம் இருக்காது. இப்போ நமக்கு எது டிஃபரன்ஸ் இருக்கு அதான் நம்ம பார்க்கலாம். வெளிப்படத்தில் வரும்போது பார்க்கலாம், வித் பிக்சரிஸ்டோட பார்க்கலாம். 12 வாசல்கள் இருக்கும், 12 மெயின் வாசல் ஒண்ணுமே இருக்காது, 12 வாசல் இருக்கும். அங்க கதவு இருக்காது, யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் வேணாலும் உள்ள போகலாம். ஆனா உள்ள வர்றதுக்கு என்ட்ரி அதான் இருக்குது. உலகத்துல மகிமை உள்ள கொண்டு வருவாங்க, அது ஒண்ணும் உள்ள வராது. ரட்சிக்கப்படுவர்களே அது வெளிச்சத்தில் நடப்பாங்க. நம்ம அவங்கள்ட்ட சொல்லி கேட்கல நம்ம பாவம், நம்ம வசனத்தை நம்ம தெரிஞ்சு
மற்றவங்களுக்கு நம்ம டைம் கிடைக்கும் போது நம்ம அவங்க சர்ச்சுக்கு வர ஆசைப்படுவோம். இப்போ நம்ம அப்படி சொல்லியிருந்தாலும் அவங்க வந்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த இது ரத்தப்படி நம்ம மேல வருமா? அதெல்லாம் ஆண்டோட சொன்னாரா, நீ வந்து சுவிசேஷத்தில் புறப்பட்டு போற வழியில வந்து சமாதானத்தை சொல்லி வீட்டுக்குள்ள உன்னை வீட்டுக்குள்ள ஏற்றிட்டாங்கன்னா அந்த வீட்டு மேல சமாதானம் இருக்கும். அப்படி இல்லைன்னா உன் காலில் இருந்து பாதரட்சை போட்டு நீ வந்துடு. ஞாயிற்று நாட்களில் சுதமுறை எதிர்பார்க்கலாம், அதிக நேரமாக இருக்கும். ஆனால் ரத்த வழி உங்க கேட்க முடியாது. இப்போ நான் வந்து நான் ஒரு ஊழியக்காரன், என் சபைக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன். நிறைய கேட்கறது கேட்கல. சரியா? இப்போ ஒவ்வொரு பர்டிகுலர் பண்ண முடியாது. சுவிசேஷம் காமன். அதனால நீதிமொழிகளை வந்து சாலம் எழுதுறாரு, ஞானம் சத்தம் விடுறது இல்லையோ, கூப்பிடுறது இல்லையோ, வழி அருகே சந்தைகள் நின்று கூப்பிட்டு பேதைகளை உணர்வடைகள் சொல்லுது. என்ன பேதைகளை? அந்த அறிவில் ஆவிக்குரிய அறிவில்லாத பேதைகளை என்ன செய்யுங்க, உணர்வடையுங்கள் அப்படின்னு கூப்பிடுது. அதை எவன் ஒருவன் கேட்டு சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவர் உள்ள வந்து பிரவேசித்து பூஜை பண்ணணும். மற்றவங்களை போய் நமக்கு கவலை இல்லை. நான் ஊருக்கு போறேன், எங்க அம்மா அப்பா பேசுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன், நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கடமை தான் போட்டு சொல்றாரு. சுவிசேஷம் என் மேல விழுந்த கடமை, அது அறிவியாது இருந்தாலும் எனக்கு ஐயோ. ஏன்னா அந்த ரத்தப்படி வந்து நினைச்சு மாட்டாரு, கேட்க மாட்டாரு. அது ஆண்டவர் எல்லா இடத்துல தான் சொல்றாரு. நீங்க எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா எல்லாம் படிச்சு சொல்றாரு. ஒரு தீர்க்கதரிசி போய் ஒரு மனுஷன் பாவம் செய்தா அவன் பாவத்தை கண்டித்து அவன் பேசணும். சரியா? அப்படி பேசக்கூடிய நேரத்துல அவன் அதை ஏற்றுக்கொண்டாச்சுன்னா அதை அவன் சும்மா முடிப்பாரு. ஆண்டையாண்டு சொல்லி அனுப்பும்போது நான் அதை அவன்கிட்ட போய் சொல்லலை அப்படின்னா அவன் ரத்தப்படி ஏன் தலைவன் நான் சொல்லிட்டேன்னா அவன் ரத்தப்படி. நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, உங்க சகோதரன் ரட்சிக்கப்படலை, ஆண்டவர் அதே உங்களுக்கு தெரியுது, நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க. நீங்க அறிவிக்காம இருந்தீங்கன்னா அந்த ரத்தப்படி ஏன் அந்த ரத்தப்படி தெரியுமா? அதாவது கர்த்தருடைய நாளில் நம்ம குற்றம் சாட்டப்படாதவங்க இருக்கான் அப்படி வசனம் தெரியுமா? நம்ம மட்டும் சுய இது அந்த அதான் அவ குற்றம் சாட்டப்படுற நாள் ஒன்று இருக்குது. பசங்க யாராவது பிரிப்பி 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கிறிஸ்துவுடைய நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாகவும், அதான் அந்த இரத்தப்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவினால் துப்புரவானவர்களும் திரளற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்ப கிறிஸ்துவின் நாளில் ஒரு நாள் நிலவரம் அப்படின்னா நம்ம எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ணுவார்னா அங்கே போய் நடத்துவார். அப்படி நடத்தக்கூடிய நேரத்தில் ஒருவர் நம்ம என்ன செய்யக்கூடாது, குத்து சாட்டிடக்கூடாது. சரியா? ஒரு வசனம் அது இருக்குது. நம்ம வசனம் அவங்க காண்பித்தாங்க. கிறிஸ்துவின் நாளிலே ஒருவன் உங்களை குற்றம் சாட்டாதபடிக்கு அந்த நாள் வரும்பொழுது யாராவது வந்து உங்கள்கிட்ட ஐயே நீங்க எனக்கு சுவிசேஷம் சொல்லலை அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த நாளில் வந்து அவங்களோட ரத்தப்படி யார் மேலே சுமருன்னா நம்ம மேலே சுமரும். 3 பதிவுனா படிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அவர்களோடு வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களை இருக்கும்படி உங்கள் இதயங்கள் திறப்படுவது இல்லை. ஒன்று தீமோத்தேயு 5:7 அவர்கள் குற்றம் 1:1-8 படிக்கும். 1:1-8 உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி. கிறிஸ்துவுடைய நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாத என்ன குற்றம் சாட்டுவாங்க? நீ ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, என் கூட சாப்பிட்டா, என் கூட என்ஜாய் பண்ணா, நீ எல்லாம் பண்ணா, ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா நானும் இப்போ நீ தலைப்பில் வந்துருக்க மாட்டேன்னு ஒரு வேலையை வந்து ஒரு நாள் குற்றச்சாட்டப்படுவது. நம்ம இங்கே குற்றச்சாட்டப்படாமல் இருக்கலாம், இங்கே கஷ்டமாக வாழ்ந்துடலாம், இங்கே எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். நான் ஒரு நாள் வரப்போகுது அன்னைக்கு நம்ம குற்றச்சாட்டப்படாதவா என்பதற்கு ஒரு யோசனை. அதான் அந்த ரத்தப்படி. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம ஊரில் நம்ம ஊரில் இந்துக்கெல்லாம் பக்கத்து வீட்டில் எல்லாம் இருப்பாங்க. இப்போ நம்ம அவங்கள்ட்ட எல்லாம் சொல்ல முடியாது, நேரடியாக சொல்ல முடியாது, ஜெபம் தான் பண்ணணும். ஆமாம். அப்போது நேரடியாக சொல்ல சண்டை தான் வர அப்படியே பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால நம்ம புஸ்தகத்திலே நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சரி, நம்ம சொந்தக்காரங்களும் சரி, எல்லாரும்
கிறிஸ்தவங்க தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம சொன்னாலும் வித்தியாசமா நினைப்பாங்க. அது என் கடமை இல்லையா? அவர் சொல்றாரு சுவிசேஷம் என்ன விழுந்த கடமை. இப்ப நம்ம சொல்லலாமா இல்லாம சொல்லாம தான் எனக்கு ஐயோன்னு இருக்கு. சொல்லாம இருந்தா நீங்க குடும்பத்தை சொல்றாங்க. ஒரு ஹிந்து ஒரு மாற்று சோதனை இருக்காங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு ஜோம் பண்ணணும். சரி, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க இதெல்லாம் பவுல் சொல்றாரு. நான் போகிற இடங்கள் எல்லாம் சுவிசேஷத்துக்கான வாசல் திறக்கும்படி எனக்காக ஜோம் பண்ணுங்க. என்ன திறக்கணும்? சுவிசேஷத்துக்கான வாசல். அந்த வாசல் திறக்காம நம்ம என்ன செய்ய முடியாது? சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. நம்ம எப்படி மீட் பண்ணோம்? அன்னைக்கு ஒரு வாசல் உங்களுக்கு திறந்ததுனால நீங்க வந்துட்டீங்க, இல்லைன்னா முடியாது. அந்த வாசல் வந்து முதல்ல ஜோம் பண்ணணும். ஒரு புறஜாதிக்கு ஒரு ஹிந்து சகோதரனுக்கு ஒரு மாற்று சகோதரனுக்கு மாற்று வார்த்தை அறிவிக்கும் போது நம்ம ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, சுவிசேஷத்துக்கான வாசல் தான் அவன் இருதயமாகிய வாசல். இருதய கடினத்தின் நிமித்தம் தான் ஆண்டோடு நினைச்சாங்க விலகி போறாங்க. அவன் அந்த இருதய கடினத்தின் நிமித்தம் இல்லாததற்கு அவன் இருதயத்தை திறப்பதற்கு நம்ம ஜோம் பண்ணணும். அந்த இருதய கடினத்தை ஆண்டு மாற்றும் பொழுது அவங்களே வார்த்தையை கேட்பாங்க. திடீர்னு பேசலான்றது இல்லை ஒரு பார்க்க நேரம் அவங்க சந்தோஷமா பேசுவாங்க. அப்போ ஆவியானவர் ஒரு டைம் வச்சுருப்பாரு. அவர் அதான் பேசுன்னு சொல்லி பேசுவோம். நீங்கள் இல்லை ஆவியானவர் சில இடங்கள் நம்ம ஏன் பேசணும்னு எனக்கு தெரியாது. ஒரு வசனத்தை பேசியிருப்போம், அந்த வசனம் அவங்களோட பிடிச்சியா இருக்கு இல்லையா? அவன் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் யார் உருவாக்கி தருகிறார்? ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒண்ணும் சுவிசேஷம் என் மேல இருந்த கடமை. அது அறிவியாமல் இருந்தால் எனக்கு புரியுதா? அவ அதை நம்ம செய்யறதுக்கு பிரயாசம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஸ்திரப்படணும். அவர் என்ன சொல்றாரு? முதல்ல ஸ்திரப்படு. நீ ஸ்திரப்பட்ட பின்பு மற்றவர்களுக்கு ஸ்திரப்படும். ஏன் அப்படின்னா நான் ஒரு விசுவாச வாழ்க்கையில ஸ்திரப்படாம நான் கொஞ்சம் நல்லா ஊழியங்களை பேர நல்லா ஊழியம் செய்வேன். திடீர்னு விசுவாசத்தை சோதிச்சுவோம். நான் திரும்ப பாத்திரம் விடுவேன். மற்ற சகோதரர் என்ன பாத்திரம் நேரம் கிறிஸ்தவங்க எல்லாம் இப்படிதான் பாரு என்ன மாதிரி ஊழியம் எல்லாம் நடந்தா அப்படி ஒன்று யாரும் கூடாது, பேசக்கூடாது. அப்ப நீ விசுவாசத்துல நீ ஸ்திரப்பட்டுட்டு மற்றவர்களுக்கு ஸ்திரப்பட்டு ஓகேவா? என்ன கொஸ்டின்? சொல்றோம். வெரி குட். சொல்லுங்க. வேற ஒரு ரிலீஜன்ல இருந்து நல்லவங்களா இருந்தா அவங்க சின்னதும் பண்ணாம இருந்தா கொஞ்ச நாள் கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க எந்த சின்னும் பண்ணாம நல்லவங்களா நல்லா இருந்தா பாவம் வந்து உலகத்துல வந்து கிறிஸ்தவனா இருந்தாலும் பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது இல்லையா? நம்ம பாவம் செய்யறோம்னா நம்ம யாரு மட்டும் தான் பாவம் செய்ய முடியாது? கடவுள் மட்டும்தான். தேவனை தவிர வேற ஒருவரும் நல்லவர் இல்லை, பாவம் இல்லை. வேற்று மதத்தில் இருந்தாலும் இவன் வந்து நான் வந்து ஒரு இந்து மதத்தில் இருக்கிறேன், நான் நல்லபடியாக நடக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு நாள் வந்து எனக்கு வந்து ஆண்டவர் பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டும் நான் அதை கேட்காம போயிட்டேன் அப்படின்னா பிரச்சனை. சரியா? புரியுதா? என்ன புரியுது? உலகத்துல பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. There is no one like God. Only God only can be holy. பரிசுத்தமா இருக்க முடியாது தவிர மனுஷன் பரிசுத்தமா வாழ முடியாது. எந்த மதத்தினாலும் சரி. இப்போ நானாக தான் சில எனக்கு கோபம் வரும், சண்டை வரும், நான் யார்கிட்ட கோபப்படுறேன், சில நேரங்களில் தேவையில்லாத காரியங்களை போய் இதெல்லாம் பாவம் தான். அவன் ஒவ்வொரு நாளுமே by reading Bible, I attend the prayer, I come to the church, I ask to God for the forgiveness. So he make me holy. Every day I'm purifying myself. சரியா? இப்போ மற்ற மதத்தினர் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மனசாட்சி இல்லையா, ஹார்ட்டுக்கு தெரியும் இல்லையா, குட் எது பேடுன்னு தெரியும். உனக்கு தெரியுமா நல்லது கெட்டுன்னு தெரியுமா? அம்மா அப்பா சொன்னா கேட்கணும் தெரியுமா? கேட்பீங்களா? கீழ்படுகிறீங்களா? Are you obeying your parents? Listening your parents all the time? Then God will ask you question to you, right? So you know that yourself, in your heart knows that I should obey my parents. Someday we couldn't do that. So in that sense, God will forgive you. Okay, va? அப்போ எந்த ரிலிஜனாக இருந்தாலுமே அவங்க வந்து ரட்சிக்கப்படணும். They should be get the salvation. அது வந்து கடவுள் விரும்புகிறாரு. He opened the ways for them. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இதுதான் கட்டுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. அது யார் ஒருத்தன் சத்தத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொள்கிறானோ அவனை எல்லாம் கற்று ரட்சிப்பார். அவர் மற்றவங்க எல்லாம் ரட்சிப்பார், பெற்றுவார். அவ இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. யூடியூப் பார்க்குறாங்க, திடீர்னு ஒரு செய்தி வருது, அந்த வகையில் கூட ஆண்டு நினைச்சலாம் பேச ட்ரை பண்ணுறான், ஒரு வசனத்தை வாசிக்கிறாங்க, ஒரு பாட்டு சொத்தை கேட்குறாங்க. இது எல்லாமே there are the ways. God opened them to spread the gospel, to show them the love of God. And those who neglect it,
ரிஜெக்ட் அப்படிலாம் பண்ணலாம். ஓகேவா? சரி, ரைட் டைம் ஒரு 2 நிமிஷம் வருஷத்துக்கு நம்ம இப்போ பண்ணிக்கலாம். கிருபை விளக்கும் ஆண்டவரே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமா என்னுடைய படைப்புரை குறித்து ஆண்டவரை தியானிக்க முடியாத அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆதியம் 1 அதிகாரத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியை படைக்க போகிறீர் என்பதையும் அதற்காக எங்களை ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் அறிவோம் தாவை. வசனங்களின்படியே நான் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய மகிமை குறித்த பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். மீதொரு நேரத்தை கர்த்தர் போட்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைதான் இருப்பான். ராஜ்யத்துக்கு சொல்லி ஒவ்வொரு தகுதிப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமையில செலுத்துவோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென்.